மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏற்கனவே 1ஆம் தேதி இதை குறித்து பார்த்தோம். நாங்கள் ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்கும்படி நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். அதில் பரிசுத்த ஆவியானுடைய ஒரு தன்மை ஞானத்தின் ஆவியானவர் என்று சொல்கிறோம். ஆவியானவர் ஒருத்தர் தான் இல்லையா? ஆவியானவர் வேறையா? ஆவியானவர் ஒருத்தர் தான். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் பல விதங்களிலே இருக்கிறது. இந்த நாளில் முக்கியமான இந்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நான் ஸ்க்ரீனில் அந்த ஸ்லைட்ஸில் நான் போடுவேன். அந்த வசனங்கள்லாம் அதுலேயே இருக்கும். நீங்கள் வேகமாக நீங்கள் அதை பார்க்க வேண்டும். இந்த நாளில் நான் பார்க்கிறதான இந்த செய்தியினுடைய தலைப்பு த 7 spirits of God. தேவனுடைய 7 ஆவிகள். நான் சொன்ன மாதிரி 7 ஆவினா 7 ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் உடைய 7 கேட்டகரியும் கிடையாது. ஆவியானவர் ஒருத்தர் தான். ஆனால் அவருக்கு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ், பலவிதமான பரிமாணங்கள் அவருக்கு இருக்கிறது. இதுல பின்னாடி இந்த பிக்சர்ல நீங்க பாப்பீங்க. இது என்னதுங்க? என்ன போடப்பட்டிருக்குது? குத்து விளக்கு. அடுத்த ஸ்லைட் போடுங்க. இதுல பாத்தீங்கன்னா குத்து விளக்குன்னா நம்ம ஊர்ல எப்படி இருக்கும்? குத்து விளக்கு முன்னாடிப்பா எங்க பின்னாடி போறீங்க? குத்து விளக்கு எப்படி இருக்கும்? குத்துற மாதிரியே இருக்கும். ஆமா தானே? எங்க நம்ம ஊர் குத்து விளக்கு பாருங்க, சிவப்பு கலர்ல போட்டிருக்கோம் பாருங்க. நம்ம ஊர் குத்து விளக்கு அப்படி தானே இருக்கும். அது வந்து ஃபங்க்ஷன்னா குத்து விளக்கு ஏற்றி வைப்பாங்க. ஃபங்க்ஷன்ல வந்து முக்கியமானவர்கள் குத்து விளக்கு ஏற்றி வைப்பாங்க. அது கிடையாது. நம்ம பைபிள்ல சொல்லப்படுற குத்து விளக்கு குத்துற மாதிரி கூர்மையா இருக்கக்கூடிய குத்து விளக்கு அல்ல. நம்முடைய வேதாகமத்திலே சொல்லப்படுகிற குத்து விளக்கு என்பது 7 தண்டுகளை உடைய குத்து விளக்கு. சரிங்களா? இதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த ரைட் சைடில் டிக்கு போட்டிருங்க இல்லையா? கிரீன் கலர்ல டிக்கு போட்டிருக்கு பாருங்க. அதுதான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற குத்து விளக்கு. இப்போ ஒரு சில காரியங்கள் எல்லாம் நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். அந்த ஸ்லைட்ல கிடையாது. நான் உங்களுக்கு வேகமா சொல்ல போறேன். நீங்க நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த 7 அப்படின்னு சொல்லப்படுறது என்ன? பொதுவா இந்த 7 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணாக வேதாகமத்தில் பார்க்கப்படுகிறது. நம்ம அஸ்ட்ராலஜி பழகிற மனிதர்கள் இல்லை இல்லையா? நம்ம வந்து எண்களை வைத்து ஜோதிடம் பார்ப்பதற்காகவோ வேற எந்த காரியத்திற்காகவோ எண்களை நாம் பயன்படுத்துவது இல்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமம் ஒரு சில எண்களை முக்கியத்துவப்படுத்துகிறது. உதாரணத்திற்கு 3. தேவன் ஆவி, தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவன் 3. ஆவி ஆத்துமா சரீரம் நம்முடைய அமைப்பு 3. சோ இந்த மாதிரி நிறைய 3. அடுத்ததா 7 என்பது முக்கியமான ஒரு எண். 10 என்பது முக்கியமான எண். அடுத்ததாக 21 நம்ம உபவாச நாட்கள் பண்றோம். 40 உபவாச நாட்கள் பண்றோம். 50 பெந்தேகோஸ்தே. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த நாளில் இந்த 7ன்றது என்ன, அதை குறித்து ஒரு சில வசனங்களை வேகமா சொல்றேன். அது ஸ்லைட்ல இருக்காது, நீங்க ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆனவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி 7 ஆவிகள் நிற்கிறது. அப்போ 7 அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப 7 விதமான ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ், பரிமாணங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் தான். ஆனா 7 பரிமாணங்களுடையவராய் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார்னு பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:5 வாசிக்கிறோம். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆனவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது. சோ இந்த வசனம் எல்லாமே இந்த 7 அப்படின்றத முதன்மைப்படுத்துகிறத பார்க்கணும். அதே போல இந்த 7 அப்படின்றது எங்க இருந்து வந்துச்சு? இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா? இந்த டிக்கு போட்டிருக்க இல்லையா பச்சை கலர்ல, அந்த குத்து விளக்கு. அந்த குத்து விளக்குக்கு ஆக்சுவலான வார்த்தை என்ன அப்படின்னா மெனோரா. சொல்லுங்க. மெனோரா அப்படின்னா எபிரேய பதத்துல குத்து விளக்கு என்று சொல்லி அர்த்தம். நம்ம குத்து விளக்குனா நமக்கு இது ஞாபகம் வரக்கூடாது. சரிங்களா? இது நம்முடைய அமைப்பு அல்ல. இது நம்ம கலாச்சாரத்துல ஒருவேளை அதை பயன்படுத்தலாம். ஆனா வேதாகமம் சொல்லுகிற குத்து விளக்கு இந்த 7 அகல்களை கொண்டதான, இப்படி விரிந்து இருக்கிறதான, இதை தான் நம்ம குத்து விளக்குன்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ இது எங்க தேவன் முதலாவது சொல்றாருன்னா, யாத்ராகமம் 25வது அதிகாரம் 31வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கை உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும், அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். சோ தேவன் முதலாவது இங்கதான் இந்த மாதிரி ஒரு மெனோரா, இந்த குத்து விளக்கை செய்ய சொல்றாரு. யார் இடத்துல? மோசேவின் இடத்துல. அது எப்படி செய்யப்படணும்?
தங்கத்துல செய்யப்படணும். அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கணும்? மேல எல்லாம் பூ வச்ச மாதிரி மேல தெரியுதுங்களா? அப்படி உருண்டை உருண்டையா இருக்குங்களா? அது எல்லாமே என்னதுங்கன்னா பூ மொட்டு மாதிரி அந்த அமைப்புல தங்கத்திலே அவர்கள் செய்திருப்பார்கள். இதை செய்யணும்னு கர்த்தர் சொல்லியிருந்தார். 37ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அதன் 7 அகல்களை செய்வாயாக, அதற்கு நேர் எதிராய் எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்பட கடவது. சோ இங்க நம்ம இந்த 7 அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 வாசிக்கிறோம், சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:6, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். இப்போ நிறைய 7 நிறைய வந்துச்சு இல்லைங்களா? சோ நம்ம தவிர்க்க முடியாத ஒரு நம்பர் அப்படின்னா என்னதுங்க? 7. வாரத்துல எத்தனை நாள் இருக்கு? வாரத்துல 7 நாள் இருக்குது இல்லைங்களா? சோ இது நம்ம மறந்துடவே கூடாது. தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர்னு கூட வச்சுக்கலாம். 7 அப்படின்றது பெர்ஃபெக்ஷன், பரிபூரணம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம செய்திக்குள்ள நம்ம வரப்போகிறோம். இப்போ இந்த 7 குறித்து நம்ம வாசிக்கிறதான ரொம்ப முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன பகுதி. இதை பற்றி நம்ம இந்த 7 ஆவிகளை குறித்து, என்ன 7 ஆவிகள், ஏன் இன்னைக்கு அதை பத்தி பேச போறோம் அப்படின்றதையும் இந்த செய்தியினுடைய கடைசியில நான் சொல்ல போறேன். ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா கேளுங்க, சரிங்களா? தூக்க வர மாதிரி இருந்தா தயவு செஞ்சு போய் முகத்தை கழுவிட்டு வாங்க, தூங்காதீங்க. இது கர்த்தருடைய வசனம், சரியா? மரியாதை கொடுக்கணும், கனம் கொடுக்கணும். நானும் நீங்களும் பேசும்போது, நீங்க என்கிட்ட பேசும்போது நான் தூங்குறேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க என்னைய தனியா பார்க்க வரீங்க, நீங்க பேசும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன்னா எப்படி இருக்கும்? அட போயா அப்படின்னு எந்திரிச்சு போயிடுவீங்க. அதே மாதிரி தான். ஸோ நம்ம மரியாதை கொடுக்கணும். தூக்கம்னா நம்ம கனப்படுத்தலன்னு அர்த்தம் கர்த்தருடைய வசனத்தை, சரிங்களா? தயவு செய்து தூக்கம் வராம இருந்தா எந்திரிச்சு நில்லுங்க. யாரும் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. நம்ம உற்சாகமா கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். சரி, முதலாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 11:1-5. முதல் வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். சரிங்களா? எழுத்து ரொம்ப சின்னதா இருக்கா? சாரி, இதை மாற்ற முடியாது, அடுத்த வாரத்தில் நான் சரி பண்ணிடுறேன். சரி, வேணும்னா நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம். ஈசா என்னும் அடிமரம், அதாவது தாவீதின் சந்ததியில வரப்போகிற இயேசு கிறிஸ்து, அவர் மேல 7 விதமான காரியங்களை பற்றி தீர்க்க தரிசனமாக ஏசாயா சொல்றாரு. சரிங்களா? விரல் விட்டு என்னலாமா? முதலாவது என்னதுங்க? ஞானமும் உணர்வும். அடுத்ததா ஆலோசனையும் பலனும். அடுத்ததா அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும். 7வதா கர்த்தருடைய ஆவியானவர். நான் திரும்ப சொல்றேன், விரல் விட்டு என்னலாமா? முதலாவது என்னதுங்க? ஞானம் உணர்வு, ஆலோசனை பலன், அறிவு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அடுத்ததா கர்த்தருடைய ஆவியானவர். சரிங்களா? இந்த 7 காரியங்கள் யார் மேல இருக்க போதுங்களா? யார் மேல இருக்க போது? எங்க சொல்லுங்க, யார் மேல இருக்குதுன்னு ஏசாயா சொல்றாரு? இயேசுவின் மேல இருக்க போது. இயேசுவின் மேல 7 விதமான ஆவியானவருடைய பரிமாணங்கள் செயல்பட போகிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த 7 விதமான, அடுத்த ஸ்லைட் காமிப்பா. இப்ப இந்த 7 விதமான பரிமாணங்களை பார்க்கும் பொழுது இந்த குத்துவிளக்கு, அடுத்தது இந்த குத்து விளக்குல நம்ம பார்க்கிறோம், இது 7 காரியங்களுக்கு அப்படியே பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. நீங்க வேணும்னா அந்த 7 மார்க் பண்ணிட்டு அது ஒவ்வொன்றையும் நீங்க மார்க் பண்ணிக்க. இந்த அமைப்புல தான் அது இருக்குது. சரிங்களா? இப்ப முதலாவது பாத்தீங்கன்னா இந்த நடுவுல இருக்கு இல்லைங்களா? நடுவுல சென்டர்ல இருக்குது இல்லைங்களா? இதுதான். இது வந்து நேரா எதுல சார்ந்து இருக்குது? கீழே அந்த பாட்டம், அந்த கீழே இருக்கிற அடித்தட்டோட இணைஞ்சிருக்கும் இல்லையா? சென்டர். இந்த சென்டர் பீஸ் தான் கர்த்தருடைய ஆவி. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் வரும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் மேல் தங்கும் பொழுது, முதலாவது இந்த பக்கம் ஞானத்தின் ஆவியும் இந்த பக்கம் உணர்வின் ஆவி. அடுத்ததா ஆலோசனையின் ஆவி,
பலனின் ஆவி. அடுத்ததா அறிவின் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி. இதெல்லாம் எங்க இருந்து தான் வருது? கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் மேல வந்து இறங்கும் போது அப்படியே ரெண்டா ஒவ்வொன்னா என்ன ஆகுதுங்க? 3 பார்ட். ஞானத்தின் ஆவி, உணர்வின் ஆவி, ஆலோசனையின் ஆவி, பலனின் ஆவி, அறிவின் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி. சோ இந்த சென்டர் தான், இதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருத்தர் தான், ஆனா இவரிடத்திலிருந்து 6 விதமான பாகங்கள் என்ன ஆகுதுங்க? பலவிதமான பரிமாணங்களாக பிரிகிறது. இவ்வளவும் யார் மேல இருந்துச்சுங்களா? யார் மேல இருந்துச்சுங்க? இயேசு மேல இருந்துச்சு. சரி, இப்ப இயேசு மேல இருந்தது, இதெல்லாம் நம்ம தியானிச்சுட்டு அடுத்தது கடைசியா நம்ம இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப முதலாவது ஒவ்வொன்னா உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர், நான் மிகவும் தாழ்மையோடு சொல்றேன், இது எனக்கு என்னுடைய கண்களுக்கு ரொம்ப நாள் அடைக்கப்பட்ட ஒரு காரியமா இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் என் கண்களை திறந்து இந்த சத்தியத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆகையினாலே நீங்களும் கவனமாக கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். முதலாவது நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய ஆவி. இவர் யாரு? தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர், மூவரில் ஒருவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இவரை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 1:18 வாசிக்கலாமா? இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னமே அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே வந்து இறங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் எப்படிதான் ஒரு உருவாகிறார்? ஆவியானவரால தான் அவர் கர்ப்பம் தரிக்கவே படுகிறார். சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த இடத்துல அந்த 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 கருவை மரியாளுடைய வயிற்றிலே உருவாக்குறத நம்ம பார்க்கிறோம். அதே 20வது வசனம் வாசிப்போம். அடுத்தது பாருங்க, 20வது வசனத்துல அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், யார்? யோசேப்பு, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள கவலைப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. சோ அப்ப பரிசுத்த ஆவியானவர் மரியாளுக்குள், மரியாளுடைய கர்ப்பத்தில் செயல்பட்டு என்ன பண்றாருங்க? இயேசுவை அதாவது வார்த்தை மாம்சமாகும்படி அந்த கருவை உருவாக்க செயல்பட்டவர் யாருங்க? கர்த்தருடைய ஆவியானவர். இவரை பற்றி இன்னும் ஒரு சில வசனங்கள்லாம் வாசிப்போம். லூக்கா 3:22 பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. சோ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருங்க? இங்க யார் மேல வந்து இறங்குறார்? இயேசுவின் மேல வந்து இறங்குறார். என்ன உருவத்துல வருகிறார்? புறாவை போல வருகிறார். இது ஒரு அமைப்பு. எப்பயுமே புறான்னா பரிசுத்த ஆவியானவர் தான் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்தார். அடுத்தது நம்ம இன்னொரு வசனம் வாசிப்போம். லூக்கா 4:1 இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். அடுத்த வசனம் 14 வாசிப்போம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார், அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அடுத்த 18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். போதும். இப்போ நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த பகுதியை நீங்க வாசிச்சு வந்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாருங்க? இயேசு கருவில் உருவாகிற அந்த டைம்ல இருந்து பரிசுத்த ஆவியானவர் அங்கதான் பாக்குறோம். அடுத்து என்ன ஆகிறாருங்களா? ஆவியில பலன் கொள்ளுகிறார், ஆவியானவரால் ஞானஸ்தானம் எடுக்கிறார். அப்புறம் சோதனையிலையும் அந்த சோதனை காலத்து அந்த வனாந்தரத்திற்கும் ஆவியானவராலே நடத்தப்படுகிறார். அப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் ஆவியானவர் என்ன பண்றாருங்க? அவரை ஊழியத்திற்காக அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். கடைசி அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட பைபிளை திறந்து, அதாவது பழைய ஏற்பாட்டை திறந்து என்ன வசனத்தை தான் வாசித்தாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்றத வாசிக்கிறார். இப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் தெய்வீகம் உள்ளவர் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் தேவனுடைய குமாரன் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும்
பரிசுத்த ஆவியானவர், அதுதான் கர்த்தருடைய ஆவி என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவை முழுவதுமாக ஆட்கொண்டு அவரை முழுவதுமாக அவரை நிரப்பி அவருடைய நிறைவினால்தான் அவர் எல்லா செயல்களையுமே செய்தார் அப்படின்றத நாம் நினைவு கொள்ள வேண்டும். சரிங்களா? அவர் பிறப்பிலிருந்து ஆரம்பித்து, அவர் கருவில் உருவானதிலிருந்து ஆரம்பித்து, அவர் நடந்து வந்த பாதை, கடந்து வந்த காரியம் எல்லாமே யாருடைய பலத்தினாலதான் அவர் செய்தாரு? யாருடைய பலத்தினாலே? பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்தினாலே தான் அதை செய்தார். சரிங்களா? அவருக்குன்னு ஒரு சுயம் ஒன்று இருந்தது, மாம்சம்னு ஒன்று இருந்தது. அதுலயும் அவர் எதை தான் பிரதானப்படுத்தினாரு? கர்த்தருடைய ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தல். இன்னொரு பக்கம் சொல்லணும்னா, தேவனுடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் என்ன பண்றாருங்க? விட்டு கொடுக்கிறார். விட்டு கொடுக்கும் போது யார் உதவி செய்யறா? பரிசுத்த ஆவியானவர். நம்ம ஒருவேளை எப்படி நினைக்கலாம், ஆவியானவர் எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன்றாரு. ஆவியானவர் எப்போ தெரியுங்களா ஹெல்ப் பண்ண மாட்டாரு? எப்போ விட்டு கொடுக்கலையோ அப்போ உதவி செய்ய மாட்டார். எப்போ நம்ம விட்டு கொடுக்கிறோமோ அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? 100%. இதுல சந்தேகமே நமக்கு இருக்கக்கூடாது. யாருக்கு கர்த்தர் உதவி செய்யறாரு? விட்டு கொடுக்கிறவர்களுக்கு. பிதாவினுடைய சித்தம் நிறைவேற விட்டு கொடுக்கிறவங்க மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானுடைய துணையை என்ன பண்ண முடியுங்க? பெற்றுக்கொள்ள முடியும். சோ இது முதலாவது பார்த்தோம், கர்த்தருடைய ஆவி. அடுத்து இரண்டாவதா பார்க்கிறோம், ஞானத்தின் ஆவி. இல்லைங்களா? அடுத்து இரண்டாவதா வந்த பிரான்ச் ஞானத்தின் ஆவி. வாசிப்போம் லூக்கா 2வது அதிகாரம் 40வது வசனம். இங்கேயும் இயேசுவை பத்தி தான் போட்டிருக்கு. வாசிப்போம். பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. அந்த வார்த்தை நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. பிள்ளை வளர்ந்தது, ஆவியிலே பலன் கொண்டு. இயேசுவுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? அவரே உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைச்சவர் தான். ஆனாலும் இந்த பூமிக்கு வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய என்ன தேவைப்பட்டுச்சுங்க? ஞானம் இயேசுவுக்கு தேவைப்பட்டது. the wisdom. அந்த வார்த்தையை தான் நம்ம சங்கீதம் 90:12 நம்ம வாசிச்சோம். நம்ம இந்த மாதத்தினுடைய 1ஆம் தேதி செய்தி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். அப்போ ஞானம் என்பது என்ன? சரிங்களா? அதை நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அந்த ஞானத்தை எப்படி பயன்படுத்துறதுதான் பார்க்க போறோம். இப்போ நான் வேகமா வசனங்களை சொல்ல போறேன். பாருங்க, இந்த 2வது அதிகாரம் 40வது வசனத்துல வாசிச்சோம். அடுத்ததா மத்தேயு 12:42 வாசிக்கிறோம். தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமி நெல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ஞானத்துல ரொம்ப பெரிய மனுஷன் யார் பழைய ஏற்பாட்டுல? சாலமோன். இப்ப சாலமோனை காட்டிலும் பெரியவர் யாருங்களா? இயேசுவா. அதை ஒப்பிட்டு ஏசப்பாவே சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவன் நான் இங்க இருக்கிறேன். அப்ப சாலமோனுடைய ஞானத்தை காட்டிலும் பெரிய ஞானம் என்னுடைய வார்த்தையிலிருந்து பிறக்கிறது அப்படின்றத ஏசப்பா இங்க சொல்லுகிறார். அதே மத்தேயு 13:54 வாசிப்போம். தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். ஏசப்பா ஊழியம் பண்ண டைம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? அதாவது கூடவே இருந்தாரு. இப்ப ஏசப்பா கூட வளர்ந்த ஆட்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? மேபி அப்படிப்பட்ட ஒரு நண்பர் தான் லாசருன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி அவரோடு கூட சிறு பிராயத்துல இருந்து வளர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம், அவங்கள பொறுத்தவரை அதாவது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராலே கர்ப்பம் தரிக்கப்பட்டு பிறந்தாருன்றது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. நான் சொல்றது புரியுதா? ஏசப்பா பெரியவர் ஆனதுக்கு அப்புறம் கூட யாருக்குமே தெரியாது. மொத்த சமுதாயமும் என்னதான் நினைச்சிட்டு இருந்தாங்க? யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த பையன் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால இவருடைய டிவினிட்டி, இவருடைய தெய்வீக தன்மையை அவங்களால பார்க்க முடியல. சரி, இப்போ அதை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் எதை வெளிப்படுத்துறார் ஆவியானவர் உள்ள இருந்து? ஞானத்தையும் அற்புதங்கள் அடையாளங்களையும் இயேசுவின் மூலமா வெளிப்படுத்துறார். எதற்காக? இவர் பெரிய ஆளுன்னு காண்பிக்கிறதுக்காக இல்ல. அவர் தெய்வ பிறப்பாய், அதாவது தேவனே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வார்த்தையாகிய தெய்வமே மாம்சத்தில் வந்திருக்கிறாருன்னு சொல்லி உணர்வடையும்படியாக தான் இந்த காரியங்கள் எல்லாமே வெளிப்படுத்தப்படுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சோ ஞானத்தின் ஆவி, கர்த்தருடைய ஆவி, இப்ப நம்ம பார்க்க போற அடுத்தடுத்த ஆவியினுடைய பரிமாணங்கள் எல்லாம் எதற்காக வெளிப்படுத்தப்படுகிறது? டு அண்டர்ஸ்டாண்ட், டு பர்சீவ். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னு புரிஞ்சுக்கணும்? இவர் தேவனுடைய குமாரன்,
வார்த்தை மாம்சமானவர்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அத்தனை காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மூலமா வெளிப்படுத்துறார். இப்ப நீங்க பாக்குறோம், அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாருக்குமே அவரு எல்லாருமே என்னன்னு பாக்குறாங்க, யோசேப்பு மரியாளுடைய பையன் அப்படிதான் யோசிக்கிறாங்க. இவனுக்கு எப்படி இவ்வளவு அறிவு வந்துச்சு? நம்ம கூட தானே ஓடி ஆடி விளையாண்டுகிட்டு இருந்தாரு, நம்ம கூட தானே தேவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா இவருக்கு இப்போ பேசும்போது அசாதாரணமான ஞானம் வெளிப்படுது. ஊமைகள்லாம் வச்சு பயங்கரமா பேசுறாரு. இவர் செய்யற அற்புதங்கள்லாம் பயங்கரமா இருக்குதே, இதை கிரகிக்க முடியலையே அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. காரணம் என்ன? இயேசுவுக்குள்ள இருந்தது என்னதுங்க? பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பரிமாணம், ஞானத்தின் ஆவி. சரிங்களா? அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 22வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் அந்த ஆச்சரியப்படுதல் அப்படின்றத நான் கோர்வையா நான் எடுத்திருக்கிறேன். எதை கேட்டு ஆச்சரியப்படுறாங்களா? ஞானத்தை பார்த்து. ஐயோ, இவர் முன்னாடி பேசவே முடியாது. அவர்கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் ஜீசஸ் யார்கிட்டயாவது மன்னிப்பு கேட்டிருக்காரா? தெரியாம உன்னை ஹர்ட் பண்ணிட்டம்பா, ஐயோ நான் சொல்லிருக்க கூடாது, தப்புப்பா அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? எதுவுமே இல்லை. அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை எல்லாமே ஞானத்தின்படி இருந்ததுனால அவர் என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், எதை சொல்லக்கூடாது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். இன்ஃபேக்ட் ஒரு சில இடங்கள்ல பரிசேயர் சதுசேயர்கிட்ட அவர் பேசுற வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரி கருக்குன்னு இருக்கும். விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்லாம் சொல்லும் போது ஐயோ போச்சுரா, ஆல்ரெடி உன்னை போட்டு தள்ளலான்னு பிளான் பண்றாங்க, இப்ப வேற இவர் இந்த வார்த்தையை பேசுறாரேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அங்கேயும் அந்த பரிசேயர் சதுசேயர் திட்டுறாரு இல்லைங்களா, அந்த டைம் கூட ஆவியானவருடைய ஞானத்தின்படி தான் என்ன பண்றாருங்க, அந்த வார்த்தையை அவரு பேசுகிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? சோ அந்த வார்த்தை. அடுத்த வசனம் பாருங்க, மத்தேயு 22:33 பாருங்க. ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்படுறாங்க. பயங்கரமா, என்னப்பா ஒரு டீச்சிங் பயங்கரமா இருக்குப்பா அப்படின்றாங்க. அடுத்தது மத்தேயு 22:46 பாருங்க. அதற்கு மாறுதரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவே இல்லை. இது நிறைய சம்பவங்கள். அந்த சம்பவத்தில் இருக்கிற முக்கியமான வார்த்தையை மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். எதற்காகனா, அவர்கிட்ட இருந்து வந்த அந்த ஞானத்தை யாராலையுமே ஈடு கொடுக்கவே முடியல, யாராலையும் அதுக்கு பதில் சொல்லவே முடியல. காரணம் என்ன? அவருக்குள்ளிருந்து வெளிப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பரிமாணம். அது என்னதுங்க? ஞானத்தின் ஆவி. பாருங்க, கொலோசையர் 2வது அதிகாரம் 2-3 ஒரு வசனத்தை வாசிப்போம். சேர்ந்து வாசிக்கலாமா? அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்போ ஏசப்பா ஒட்டுமொத்த ஞானத்தினுடைய களஞ்சியம் அவர்தான். ஹல்லேலூயா. ஏசப்பாக்குள்ள என்ன இருக்குதுங்களா? ஞானமும் அறிவும் அவருக்குள்ள ஃபுல்லா அப்படியே அவர் பொக்கிஷம் அவர்தான். அப்ப ஜீசஸ் நமக்கு கிடைச்சிட்டாருன்னா, ஜீசஸ் உங்களுடைய பொக்கிஷமா வந்துட்டாருன்னா, வேற எதை பத்தியும் நீங்க வேற எந்த லிஸ்டும் மேற்கொண்டு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? ஒரு சில கடைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, இட் இஸ் a ஒன் ஸ்டாப் ஷாப் அப்படின்னு போடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கடைக்கு வந்தீங்கன்னா வேற எந்த கடைக்கும் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. குண்டூசியிலிருந்து கார் வரைக்கும் எல்லாமே நீங்க எங்க கடையில வாங்கலாம். அந்த மாதிரி இப்ப ஏசப்பாவை பத்தி விளம்பரப்படுத்தணும்னா அதுதான் உண்மையான விளம்பரம். இயேசு வந்துட்டார்னா வேற எதையும் நீங்க எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் எல்லா ஒட்டுமொத்த அறிவு, ஞானம் எல்லாவற்றினுடைய பொக்கிஷம் அவர் ஒருத்தர் தான். ஹல்லேலூயா. அதுதான் கொலோசையர் 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப 2வது பரிமாணத்தை பார்த்தோம். 3வது பரிமாணம் உணர்வின் ஆவி. வாசிக்கலாமா? மார்க் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? பாருங்க, இங்க இப்போ எப்படி இருக்கும் அந்த பவர், அந்த 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 கிஃப்டிங் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? நீங்க யோசிக்கிறதுனா எனக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அதுதான் ஏசப்பாக்கு இருந்திருக்கு. அது பேர் தான் என்னதுங்க? உணர்வின் ஆவி. அவன் வாயை திறந்து சொல்லல, வாயை திறந்து அவனுங்க பேசவே இல்லை, இருதயத்துல யோசிக்கிறாங்க. யோசிச்ச உடனே அது ஜீசஸ் என்ன பண்றாரு? அதுதான் அந்த டிசைன்மெண்ட் சொல்றோம் இல்லைங்களா, பகுத்தறிஞ்சிட்டார். அவங்களுடைய ஆவியை பற்றி அவருக்கு உணர்த்தப்பட்டது. உணர்வின் ஆவி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அப்போ எல்லா மனிதனையும் அவர் அறிந்திருந்தார். மனிதனை பத்தி விளக்கம் யாரும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாரா அந்த ஏரோதா இருந்தாலும் சரி, பிலாத்தவா இருந்தாலும் சரி, அவங்களாம் சொல்றாங்க இல்லையா, பிலாத்தெல்லாம் என்ன சொல்றாரு? உன்னை விடுவிக்கிறதுக்கும் உன்னை காப்பாத்துறதுக்கும்
இல்ல உன்னை சிலுவையில் இருந்து எனக்கு அதிகாரம் இருக்குதுன்றாரு. அப்ப பாருங்க ஏசப்பா அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, பரலோகத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படலைன்னா வேற எந்த அதிகாரமும் உனக்கு கிடையாதுன்றாரு. எப்படி இருந்திருக்கும்? நான் அதெல்லாம் சில நேரம் இந்த வசனங்களை படிக்கும் போது நான் இமேஜின் பண்ணி பார்ப்பேன், கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ராஜாக்கு முன்னாடி நின்று நீங்க அப்படி ஒரு வார்த்தையை பேசுவீங்களா? அப்ப ஒரு ராஜாக்கு முன்னாடி நின்று இவர் அந்த அளவுக்கு தைரியமா பேசியிருப்பாருன்னா அப்ப அவரை விட பெரிய ராஜாவா அவர் இருந்தா மாத்திரம் தான் பேச முடியும் இல்லையா? அவருக்கு எவ்வளவு ஒரு தைரியம், எப்படிப்பட்ட அந்த ஆவியின் நிறைவு அவருக்கு இருந்திருக்கும் பாருங்க. எப்படிப்பட்ட ஞானமும் ஒரு உணர்வும் உணர்த்துதலும் இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீ எல்லாம் உனக்கு முன்னாலாம் எதுவும் எனக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஒரு சில இடங்கள்ல இல்லையா? சோ இது எல்லாம் எதனால அப்படின்னா அவருக்குள்ள மனிதன் யார் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார். பாருங்க யோவான் 2வது அதிகாரம் 24வது வசனம் வாசிப்போமா? அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ஏசப்பாவுக்கு இந்த மனுஷன் இப்படிதான் அப்படின்னு போய் ஏசப்பா கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா ஏசப்பாவுக்கு பில்லியை பத்தியும் தெரியும், ஜேம்ஸை பத்தியும் தெரியும், பிரவீனை பத்தி தெரியும், இங்க இருக்கிற எல்லாரும் பத்தியும் தெரியும். ஏசப்பா உங்களுக்கு பிரவீனை பத்தி உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னா, பிரவீன் ஒரு ஊழியக்காரர், எங்க சபையிலே ஊழியம், இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பிரவீனை தாயின் கருவில் உருவாக முன்னவே அழைத்தது. இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரையுமே. இப்போ இங்க அதுதான் நடக்குது. நாங்க ஆக்சுவலி இப்போ 2-3 வாரங்களாக வாலிப பிள்ளைகள் எல்லாம் திங்கள் புதன் வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் நாங்கள் யோவானுடைய சுவிசேஷத்தை நாங்கள் வாசித்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து ஒரு சில பகுதிகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், அடுத்த வாரத்தில் உங்களுக்கு யோவான் சுவிசேஷத்தில் குவிஸ் இருக்கு, சரிங்களா? அதனால் கண்டிப்பாக படிச்சுட்டு வாங்க, அட்டன் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? பாஸ் ஃபெயில்லாம் கிடையாது, எல்லாரும் படிக்கணும், யோவான் சுவிசேஷத்தை படிக்கணும். அடுத்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு குவிஸ் பரீட்சை ஒன்று இருக்குது. தயவு செஞ்சு படிக்க தெரிஞ்சவர்கள், கர்த்தருடைய வேதத்தை கரங்களில் வைத்திருக்கிறோம், எல்லாரும் ஒரு தாட்டினாச்சும் படிச்சுட்டு வாங்க. 21 அதிகாரம் இருக்குது, சரிங்களா? எல்லாரும் படிச்சுட்டு வாங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களோடு கூட பேசுவார், இடைப்படுவார். சரி, இப்போ அந்த பகுதியில் நாங்கள் இந்த யோவான் 2:24 நாங்கள் வாசிச்ச பகுதி அதுதான். அப்போ ஏசப்பாவுக்கு எல்லாரையுமே தெரியும். யாரை பத்தியும் ஏசப்பாவுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அவருக்குள்ள என்ன இருந்ததுங்க? உணர்வின் ஆவி. யாரை பற்றியும் அவர் உணர்த்தப்பட்டிருக்கு, அவருக்கு தெரியும், டக்குன்னு அவங்கள பத்தி எல்லாமே தெரியும். ஒட்டுமொத்த பாருங்க எபிரேயர் 4வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாமா? அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி, அடுத்த வசனம் பா. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக, கொஞ்சம் சத்தமா வாசிங்க, எப்படி இருக்கான்? நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி சொல்லுங்க, என்ன இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் நேக்கட் பிஃபோர் ஹிஸ் ஐஸ். அவருடைய கண்களுக்கு முன்னாடி யாருமே எதையுமே என்ன பண்ண முடியாது? மறைத்து வைக்க முடியாது. காரணம் அவருக்குள்ள செயல்படுகிற 3வது பரிமாணம் என்னதுங்க? உணர்வின் ஆவி. அவருக்கு எல்லாமே தெரியும். அடுத்து 4வதா நாம் பார்க்கிறதான இன்னொரு பரிமாணம் என்னன்னா ஆலோசனையின் ஆவி. the spirit of counsel, ஆலோசனையின் ஆவி. வாசிப்போம் நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். இன்னொரு தடவை நிறுத்தி நிதானமா வாசிக்கலாமா? மனுஷனுடைய கர்த்தருடைய யோசனை, the thoughts or possibly the counsel of God, கர்த்தருடைய ஆலோசனை. இப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், கம்பேர் பண்றாரு, நீதிமொழிகள் எழுதின மனுஷன் கம்பேர் பண்றாரு. என்னன்னா மனுஷனுக்கு 1008 யோசனை இருக்கும். ஒரு சில நேரங்கள் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நாம இதில் உட்காந்து கொண்டிருக்கும் போது மணி ஏங்க என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்வாங்க. ஒரு சில நேரங்கள் ஒண்ணுமே யோசிக்க மாட்டேன், ஒரு சில நேரங்கள்ல நிறைய விஷயம் யோசித்திருப்பேன். அது என்னன்னு சொல்றது? நம்ம லிஸ்ட் போட்டா சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. சோ இந்த மாதிரி மனுஷனுக்குரிய நினைவுகள் என்னங்க நிறைய இருக்குங்களாம். நிறைய, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு அந்த ஆத்துமாவின் காயங்கள் அதை பத்தி பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், ஒரு மனுஷனுக்கு குறைந்தது 1.5 to 2 லட்சம் எண்ணங்கள் வருகிறதாம். 1.5 to 2 லட்சம் எண்ணங்கள் வருகிறது குறைந்தது. அதுல கிட்டத்தட்ட 80,000 எண்ணங்கள் எதிர்மறையானவைகளாம். இது ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க, சரிங்களா? 80,000, ஒருத்தன் 1 லட்சம் யோசனை யோசிக்கிறானா, அதுல 80,000 எப்படியா? அழிஞ்சிருமோ, கெட்டுருமோ, உடஞ்சிருமோ, நாசமா போயிடுமோ, அதாயிடுமோ, இதாயிடுமோ, செத்து போயிடுவோமோ, வியாதி வருமோ, இந்த மாதிரி யோசிக்கிறோம் பாத்தீங்களா?
இது இந்த மாதிரி தான் 80,000 எண்ணங்கள் இருக்குதான். அப்ப யோசிச்சு பாருங்களேன். அப்போ யோசனைகள் எவ்வளவு இருக்குது. அதை கம்பேர் பண்ணிட்டு இங்க இந்த பக்கம் சாலமோன் சொல்றாரு, ஆனாலும் அதுல என்னப்பா நிலைச்சிருக்கோம், அந்த வசனத்தை காமிங்க. அதுல ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அப்போ இந்த தேசத்துக்கு எதிராகவோ, குடும்பத்துக்கு எதிராகவோ, நம்மளுடைய காரியங்களுக்கு எதிராகவோ அநேக யோசனைகள், மனுஷனுடைய யோசனைகள், பிசாசனுடைய யோசனைகள் நிறைய கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஒன்ன மறந்துடக்கூடாது. என்ன அப்படின்னா, யாருடைய யோசனை நிலை நிற்கும் சொல்லுங்க? யாருடைய யோசனை நிலை நிற்கும்? கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஏசாயா அடுத்த வசனம் 54 சேர்ந்து வாசிப்போமா? இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இங்க நமக்கு கொடுக்கப்படுகிற நாவு என்னதுங்களா? கல்விமானின் நாவு. கல்விமானின் நாவுன்னு என்ன அர்த்தங்க? பேசும்போதே ஒரு தெளிவு, பேசும்போதே ஒரு ஆலோசனை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நீங்க வந்து பேசும்போதே எனக்கு ரொம்ப ஒரு கிளாரிட்டி வருது. நம்ம எதுவுமே பேசியிருக்க மாட்டோம், சாதாரணமா பேசியிருப்போம். ஆனா தேவ ஆவியினால் நீங்க நிரப்பப்பட்டு நீங்க சாதாரணமா பேசினாலும் குழப்பமா இருக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? தெளிவு கிடைக்கும். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியினுடைய ஒரு பரிமாணம் என்ன? 4வது பரிமாணம் ஆலோசனையின் ஆவி. அவர் நமக்குள்ள இருந்து அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, ஆனா அவங்க ஆவிக்கு தேவையான ஆலோசனையை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்திலிருந்து கொடுக்கிறார். அந்த வேலையை செய்யறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் ஆலோசனையின் ஆவியை நமக்கு தருகிறார். சரிங்களா? சோ அப்போ இந்த நாட்களில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 5வதா நாம் பார்க்கிறதான ஆவியானுடைய பரிமாணம் பலனின் ஆவி. இப்ப 4 காரியங்களை பார்த்திருக்கோம். முதலாவது கர்த்தருடைய ஆவி, 2வதா ஞானத்தின் ஆவி, 3வதா உணர்வின் ஆவி, 4வதா ஆலோசனையின் ஆவி, 5வதா பலத்தின் ஆவி. சரிங்களா? பாருங்க, இப்ப ஆவியானுடைய நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஆவியானுடைய வல்லமை இயேசுவின் மேல் நிறைவா இருந்தது. சுகமளிக்கிற வல்லமை, மரித்து போனவங்களை உயிரோடு எழுப்புற வல்லமை, எவ்வளவு வல்லமை செயல்பட்டது இல்லைங்களா? யாராலையுமே என்ன பண்ண முடியல அப்படின்னா, அவருடைய வல்லமைக்கு முன்னாட நிற்கவே முடியல. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை கல்லறையில போட்டு கல்லை போட்டு அடைச்சி வச்சு, பெரிய கல்லை போட்டு அடைச்சி வச்சு சீல் வச்சாலும் 3வது நாள் என்ன ஆயிட்டாருங்க? அவரு உயிரோடு எழுப்பினார். காரணம் என்ன? அவரை உயிரோடு எழுப்பினவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் தான், ஆனா அவருக்குள் செயல்பட்ட விதங்கள், அதனுடைய பரிமாணங்கள் இவ்வளவு திரளாக இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 22-23 வாசிப்போம். இங்க உண்மையான வல்லமன என்னன்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். கவனிங்க நல்லா. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? மேபி பைபிள் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, இல்ல இந்த சின்ன ஃபாண்ட்டை படிக்க முடிஞ்சா படிச்சுக்கோங்க. ஐ எம் வெரி சாரி, நான் ஃபாண்ட் சின்னதா, என்னுடைய மானிட்டர் நல்லா பெருசா தெரிஞ்சது, ஆனா இதுல ரொம்ப சின்னதா தெரியுது. சரி, பரவாயில்ல. ஓகே, படிக்கலாமா? அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இப்ப நல்லா கவனிக்கணும். ஏசப்பாவுக்கு பவர் இருந்துச்சா இல்லையா? பயங்கர பவர், அது அளவிடவே முடியாது. ஏன்னா ஆவியானவர் தான் உள்ள இருந்தாரு. இப்போ நல்லா கவனிக்கணும். நான் இவ்விதமாய் புரிந்து கொள்றேன். சரிங்களா? நல்லா கவனிக்கணும். அதாவது செத்து போனவனை உயிரோடு எழுப்புனது, குருடனுக்கு கண் பார்வை கொடுத்தது, ஊமையனை பேச வச்சது, முடவனை நடக்க வச்சது, இதெல்லாம் ஒரு ஓகே தான். இது ஆவியானவர் இருந்தால் நிச்சயமா இந்த வல்லமைகள், அடையாளங்கள்லாம் நடக்கும். ஆனா பரிசுத்தாவியனுடைய வல்லமை ஒண்ணு ஏசப்பாக்கு ரொம்ப அதிகமா ஒரு இடத்துல தேவைப்பட்டுச்சு. அப்ப என்ன தெரியுங்களா? எந்த இடம் தெரியுங்களா? எந்த இடத்துல தெரியுமா வல்லமை தேவைப்பட்டுச்சு? இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா ஒரு வசனம், சிலுவையிலே அவரை அநியாயமாய் அடித்தவர்களை மன்னிப்பதற்கு அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? என்ன தேவைப்பட்டுச்சு? வல்லமை தேவைப்பட்டது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதாவதுங்க, ஒருத்தன் சூப்பர் பவரா இருக்கிறாருங்க. இப்போ நான் இப்ப பெரிய ஆளா இருக்கிறேன், ஒரு சின்ன 1 வயசு பையனை போட்டு அடிக்கிறதுல என்னுடைய வீரம் இருக்குதா? சொல்லுங்க. இல்ல. ஏன்னா நல்லாவே தெரியும் எனக்கிட்ட பலன் அதிகம், அந்த சின்ன பையனுக்கு பலன் இல்லை. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ அந்த அனுசரணை, அந்த சின்ன வயசு பையன் என்னைய ஒருவேளை என் பையன் என்னை அடிக்கிறான்,
என்னை எதா பண்றேன் அப்படின்னா நான் என்ன பண்றேன், அனுசரிச்சு போறேன். ஏன்னா எனக்குள்ள என்ன இருக்குது, ஒரு அனுசரணை. நான் ஏதோ ஒரு நேசத்தினால அவங்களை என்ன பண்றேன், அதை நான் பொறுத்துக்கிறேன். அது ஓரளவு வலிக்கலாம். இப்போ ஒரு சில பிள்ளைங்கள்லாம் போட்டு கேட்டது வாங்கி கொடுக்கணும், ஓங்கி பலாரெல்லாம் அரையுது பிள்ளைங்கள்லாம். தூக்கி இடுப்புல வச்சிருந்தா ஓங்கி அம்மா கண்ணத்துல பலாருன்னு அரையுதுங்க, முடியை பிடிச்சி இழுக்குதுங்க, கண்ணாடியை தூக்கி உடச்சு போடுதுங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஒரு சில நேரங்களில் கோவத்துல நம்ம திரும்ப அடிச்சிடறோம். ஆனா மேக்சிமம் டைம் என்ன பண்றோம், நம்ம பொறுத்து கொள்றோம். ஏன், நமக்கு நம்ம முழு பலத்துல போய் அந்த குழந்தைய நம்ம அடிக்க முடியுமா, அடிக்க முடியாது. அது ஏதோ தெரியாம பண்ணுது, ஏதோ கோவத்துல பண்ணுது, நம்ம என்ன பண்றோம், மன்னிச்சிடுறோம் இல்லையா. இதுக்கு நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, ஒரு அனுசரணையும் ஒரு பொறுமையும் நமக்கு தேவைப்பட்டுச்சு இல்லையா. ஆனா இதே பொறுமை எல்லா நேரத்திலையும் நமக்கு வரமாட்டேங்குது. இதே பொறுமை ஒருத்தன் நமக்கு விரோதமா தப்பு செய்யும் போது மன்னிப்பதற்கு நமக்கு வரமாட்டேனுது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஏசப்பா அவருக்குள்ள இருந்ததான பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இந்த மற்ற நேரங்கள் அற்புத அடையாளங்கள் செய்யும் போது வெளிப்பட்டதை விட சிலுவையிலே அவர் எந்த தப்புமே செய்யாம அவரை அரைஞ்சாங்க பாத்தீங்களா. அவருடைய கன்னத்துல ஓங்கி அரைஞ்சு, அவருடைய முகத்துல துப்பி, அவருடைய தாடியை பூச்சி இழுத்து, அவருடைய விழாவிலே ஈட்டியை வச்சு குத்துனாங்க பாத்தீங்களா. அந்த டைம்ல அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இதுதான் பயங்கரமான பவர்ஃபுல்ங்க. இதை விட பவர் வேற எதுவுமே கிடையாது. நீங்க முன்னாடி ஏசப்பா செய்ததான அந்த அற்புத அடையாளங்கள் எல்லாவற்றையும் விட, இது பைபிள்ல எங்க இல்ல, நான் இது விதமாய் புரிந்து கொள்கிறேன். எனக்கு கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்கிறார். forgiveness is the greatest thing. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வல்லமை வெளிப்படுத்தணும்னா அவர் சிறந்த முறையில் வல்லமை வெளிப்படுத்த தெரியுங்களா, உங்களை மன்னிக்க வைப்பார். உங்களுக்கு விரோதமா எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சாலும் அதை என்ன சொல்லுவார் தெரியுங்களா, மன்னிக்க வைப்பார். இது பரிசுத்த ஆவியானுடைய ஒரு மகத்துவமான ஒரு செயல்பாடு. அவர் உங்களுக்குள்ள அப்ப நம்ம என்ன நினைச்சு கூடாதுன்னா, ஆவியானவர் வந்த உடனே நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், செத்து போனவங்களை எழுப்புவேன், முடவனை நடக்க வைப்பேன், இதெல்லாம் ஓகே தான். இதெல்லாம் உங்களை பெரிய ஆள் ஆக்கிறதுக்கோ இல்ல இவர் பெரிய ஆள், இவர் அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு பேசுறதுக்காகவோ கிடையாது. ஆப்வியஸா எல்லா காரியமும் யாருக்கு நேராக தான் திரும்பணும், தேவனுக்கு நேராக, தேவ ராஜ்யத்திற்காக தான், ஏசப்பாவுக்காக தான். அதுவும் ரொம்ப முக்கியமா நமக்கு விரோதமா இருக்கிறவர்களை மன்னிக்கும்படியான ஒரு சுபாவம், இது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே வெளிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ நம்ம 5வது நாம் பார்த்தது என்னதுங்க, பலத்தின் ஆவி. 6வது நாம் பார்க்கிறது என்னது தெரியுமா, அறிவின் ஆவி. வாசிப்போமா, யோவான் 8வது அதிகாரம் 54 இருந்து 55 வரைக்கும். யோவான் 8வது அதிகாரம் 54 இருந்து 55. இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணா இருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை. நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாய் இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு டாபிக்கா ஜீசஸ் பேசிட்டு இருக்காரு. என்னன்னா, பிதாவை எனக்கு தெரியும், யெகோவா தேவனை நான் நன்கு அறிந்திருக்கிறேன் அப்படின்றார். ஏன்னா இந்த அங்க பேசிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, எல்லாரும் என்ன பாருங்க, ஏசப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, மோசே மூலமா தீர்க்கதரிசிகள் மூலமா பிதாவை பற்றி என்ன வெளிப்படுத்தப்பட்டுச்சோ அதுதான் ஃபைனல், அதுதான் ஒட்டுமொத்த பிதாவானவருடைய தன்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க ஜீசஸ் இயேசு பிதாவினுடைய காரியத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் போது அவர்களால கிரகிக்க முடியவில்லை, அவருடைய போதனைகள் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்க எதிர்பார்த்திருந்த மேசியா என்ன, ரோமர்களுடைய கையிலிருந்து அவங்கள சண்டை போட்டு விடுதலையாக்கணும், அப்படிப்பட்ட மேசியாவை எதிர்பார்த்தாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஒரு கண்ணத்தை அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காமின்றாரு, உன்னைய ஒரு கிலோமீட்டர் உன் கூட நடந்து வான்னு சொன்னா அவங்க கூட 2 கிலோமீட்டர் நடந்து போன்றாரு. இதெல்லாம் அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. காரணம் என்ன, இயேசுவானவர் வெளிப்படுத்தினதான பிதாவினுடைய ஒரு பரிமாணம், the dimension of God the Father, அது அவங்க தீர்க்கதரிசியும் அதை வெளிப்படுத்தல, மோசேவும் அதை வெளிப்படுத்தல, நியாயப்பிரமாண புத்தகமும் பிதாவினுடைய ஒரு சில பரிமாணங்களை முழுமையா என்ன பண்ண முடியலங்க, வெளிப்படுத்த முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, ஆனாலும் தங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் தோற்று போயிட்டாங்க. மோசேவில இருந்து ஆரம்பிச்சு தாவீது வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய வாழ்க்கையில தோற்று போயிட்டாங்க. ஆனா பிதாவினுடைய ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்த தன்மையும் முழுமையா பெர்ஃபெக்ட்டா வெளிப்படுத்தினவர் யாருங்க? இயேசு ஒருத்தர் தான். அதனாலதான் இயேசுவால தைரியமா என்ன வார்த்தையை சொல்ல முடியுது? பிதாவை நான் அறிந்திருக்கிறேன். I have known him fully. எனக்கு அவரை முழுசா தெரியும். ஏன்னா இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு பரிமாணம் அறிவின் ஆவி. இந்த அறிவு என்ன அறிவு? உலக அறிவு கிடையாது. உலக அறிவு, அதாவது மேபி உலக அறிவை பற்றி ஏசப்பட்ட பேசியிருந்தா நமக்கே அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாரு. உலக அறிவை பற்றி நான் அங்க சொல்லப்படல. உலக அறிவை விட பெரிதாக எந்த மனுஷனும் இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு அறிவு. என்ன அறிவுங்க? பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் சொல்றது புரிஞ்சுதா? சோ பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுது ஆறாவதா நாம் பார்க்கிறதான அவருடைய பரிமாணம் என்னங்க? பிதாவை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே நாம் அறிகிறோம். அவர் யாருன்றதை நம்ம தெளிவா நம்ம புரிந்து கொள்றோம். இப்ப பைபிளை நீங்க 10,000 தாட்டி வாசிச்சிருந்தாலும் 10,001வது தடவை நீங்க பைபிளை வாசிக்கும் போது புதிதான ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் அறிவாக உங்களுக்கு உங்களுடைய புத்திக்கு சொல்லி தருவார். ஹல்லேலூயா. சோ அப்போ ஒவ்வொரு முறையும் நான் என்ன பண்றேன்? பரிசுத்த ஆவியினுடைய துணையினாலே நான் வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஆவியில், அதனாலதான் ஆவியில ஜெபிக்கிறது, ஆவியில வசனத்தை வாசிக்கிறது. ஆவியானவர் இல்லாம நீங்க இதெல்லாம் செஞ்சு பாருங்க. ஆவியானவர் இல்லாம நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். ஏன்னா நான் நிறைய சோ கால்ட், அதாவது கிறிஸ்துவ மதத்தினாலே நடத்தப்பட்ட நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நான் படித்தேன். அது கிறிஸ்டியானிட்டின்னு சொல்ல முடியாது, கிறிஸ்துவ மதம், வாழ்க்கை முறைன்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம பேசுறது பேர் வாழ்க்கை முறை. ஆனால் ஒரு சில இடங்களிலே கிறிஸ்தவ மதமாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த இடத்துல ஜபங்கள்லாம் நடக்கும். நான் எல்லா ஜபங்கள்லையும் போய் நான் பார்த்தது உண்டு. ஒரு சில இடங்களில் மியூசிக் நான் வாசிக்கிறனால, பாட்டு பாடுறதுனால என்னைய என்னுடைய ஸ்கூல் மியூசிக் டீச்சர் அவர், நான் இங்கே ஃபேர்லாண்ட்ஸில் சென்ட் ஜான் ஸ்கூலில் நான் படித்தேன். அப்போ என்னைய கொயரில் கூப்பிடுவாங்க. கொயரில் கூப்பிடும் போது அங்கே இருக்கிறதான அவங்க அந்த கேத்தலிக் அது ஸ்கூல் தான், அந்த ஸ்கூலில் பாட்டு பாடுறதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. ஒரு சில பாட்டெலாம் நான் பாட மாட்டேன்ருவேன். இந்த மரியாள் பற்றி, புனிதர்கள் பற்றி வரதான் நான் பாட மாட்டேன்றேன். ஒரு சில பாட்டெலாம் பாடுவேன். ஸோ இந்த பாட்டு பாடும்போது அங்கே அவங்களுடைய அந்த சர்வீஸ்லாம் நான் அட்டன் பண்ணுவது உண்டு. அந்த டைமில் நான் யோசிப்பேன், ஒன்றுமே இருக்காது, அதாவது வெறுமையாக இருக்கும். அங்கே இருக்கிற ஃபாதர் மட்டும் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? இப்படி கையை கூப்பி இப்படி ஜோம் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே இருக்கிறவங்களாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அப்படியே அமைதியாக இருப்பாங்க. எதுவுமே நடக்காது, ஒன்றுமே வாயிலிருந்து வார்த்தையும் சத்தமும் மட்டும்தான் வருமே ஒழிய அங்க எதுவுமே இருக்காது. காரணம் என்ன? யார் இல்லை அங்க? ஆவியானவர் இல்ல. ஆவியானவர் இல்லாத எந்த ஜபமும் வேஸ்ட். ஆவியானவர் இல்லாத எந்த வேத வாசிப்பும் சுத்த வேஸ்ட். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சோ இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் யாரதான் முழுசுமா வெளிப்படுத்தினாரு? பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொன்னாரு. பாவிகளை ரட்சிக்க பூமிக்கு வந்தாரு. தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மனுக்குலத்தை தேவனோடு கூட மீட்டாரு. ரொம்ப முக்கியமா அவர் இந்த 3.5 வருஷத்துல, அவர் 3.5 வருஷம் தான் அவருக்கு அந்த டைம் கிடைச்சது. ஆனா 3.5 வருஷத்துல பெர்ஃபெக்ட்டா ஒரு விஷயத்தை செஞ்சாரு. என்ன தெரியுங்களா பண்ணாரு? பிதாவை மனுஷனுக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? எதனால வெளிப்படுத்தினார்? அவருக்குள்ள செயல்பட்ட ஆவியானுடைய 6வது பரிமாணம் என்னது? அறிவின் ஆவி. இந்த அறிவு உள்ள இருந்ததுனால பிதாவை பற்றி ஒட்டு மொத்தத்தையும் என்ன பண்றாரு? கேட்கிற சீஷர்களுக்கும் மக்களுக்கும் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப நம்ம என்ன கேட்கணும் தெரியுமா? ஏசப்பா கிட்ட, எனக்கு அந்த அறிவின் ஆவியை எனக்கு தாங்க. அந்த அறிவு, தேவனை நான் அறிந்து கொள்ளணும். தேவனை இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் நம்ம இன்னும் லேர்ன் பண்றதுக்கு எக்கச்சக்கம் இருக்குது இல்லையா? நான் எப்பயுமே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவது உண்டு. கடல் கரையில ஓரமாய் நின்றுட்டு வந்தவன் கடலை பார்த்தவனா, இல்ல கடலுக்கு அடியில போய் முத்து குளிச்சவன் கடலை பார்த்தவனா? சொல்லுங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நம்மளாம் என்ன பண்ணுவோம்? ஜாலியா போய் பீச்சில் நின்று கால் நினைச்சிட்டு, இல்ல மேபி உள்ள போய் நீச்சல் அடிச்சுட்டு வருவோம். போயிட்டு வந்து என்ன சொல்லுவோம்? நான் அந்த கடலை பார்த்தேன், இந்திய பெருங்கடலுக்கு போனேன், பே ஆஃப் பெங்கால் போனேன், அரபிக் ஓஷன் போனேன், பசிபிக் ஓஷன் கூட போங்க. ஆனா உண்மையாலுமே கடலுக்கு போனவங்க யாரு? மூச்சை பிடிச்சிக்கிட்டு கடலுக்கு அடியில போய் முத்து எடுத்துட்டு வந்தவங்க இல்லையா? அவங்க தானே மேன்மையா பேசணும். இப்ப அதே போலதான் நம்ம வெறுமனே ஒரு சிலர்லாம், எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பெருமை இருந்துச்சு. நான் ஒரு தடவை பைபிள் முடிச்சிட்டேன்பா. ஃபர்ஸ்ட் டைம் பைபிள் படிச்சு முடிச்சவொன்னா அந்த ஒரு திருப்தி வரும் பாருங்க, பாடா வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோம்யா அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் திரும்ப வாசிக்க தான் தெரியுது, ஐயோ இன்னும் லேர்ன் பண்றதுக்கு எவ்வளவு இருக்குது, கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவு இருக்கு.
ஏன்னா இது ஒரு பெரிய கடல். தேவனை அறிவது என்பதே நம்ம 80 வயசு 90 வயசு, நீங்க அதிக வயசு வாழ்ந்த 969 வயசு வாழ்ந்த மெத்தூசலாவால கூட தேவன் யாருன்னு சொல்லி என்ன பண்ண முடியல, முழுசா அறிந்து கொள்ள முடியல. சோ நம்ம வாழ்ற 50 60 70 80 90 எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய சமூகத்துல அவருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அறிவின் ஆவியினால என்ன நிரப்புங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த 3 வருஷத்துல பேசின வார்த்தை தான் அந்த 4 சுவிசேஷம். என்னென்ன 4 சுவிசேஷம் சொல்லுங்க? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அது 4ல யாரை பத்தி போட்டிருக்குது? ஏசப்பா என்ன பேசினாருன்னு போட்டிருக்கு இல்லையா? அவர் பேசின வார்த்தையில எதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு? நிறைய விஷயம் பேசியிருக்காரு. ஆனா ரொம்ப முக்கியமா இப்ப நம்ம பார்க்கிற எதை பத்தி பேசியிருக்காரு? பிதாவை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பிதாவுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கப்புறம் வெளிப்பாடுகள்ல பேசினவங்க தான் அப்போஸ்தலனாகிய பவுல், மற்ற அப்போஸ்தலர்கள்லாம். ஆனா டைரக்டா ஜீசஸ் உடைய வாயிலிருந்து வந்தது எல்லாமே என்னதுங்க? டைரக்ட் ரெவலேஷன் ஆஃப் த ஃபாதர். பிதாவினிடத்திலிருந்து வந்த நேரடியான வெளிப்பாடு. எதனால அவருக்கு அந்த வெளிப்பாடு வந்துச்சு? அறிவின் ஆவி. 6வதா 7வதா நாம் பார்க்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி. அறிவின் ஆவி. அதுல நிறைய வசனங்கள் இருக்கு, நான் உங்களுக்கு அப்புறமா நான் அனுப்புறேன். பட் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி. சரி, இப்ப பயத்தின் ஆவின்னு என்னது? ஏற்கனவே பயத்தின் ஆவிக்கு எதிரான ஒரு ஜபம்ன்றோமே, அந்த பயம் என்ன இந்த பயம் என்ன குழப்பிக்க கூடாது. அது மனுஷனுக்கு வர்ற பயம். சரிங்களா? அந்த பயத்தின் ஆவியை பத்தி சொல்லும் போது நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். அது ஆவியானுடைய ஒரு பரிமாணம் தான். ஆனா இங்க பேசப்படுகிற பயம்ன்றது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதை சொல்லணும் அப்படின்னா மரியாதைன்னு சொல்றோம் இல்லையா? இப்போ வயசுல பெரியவங்க ஒருத்தங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன பண்றோம்? உட்காடுறோம், எந்திரிச்சுக்கிறோம், இல்ல கால் மேல கால் போட்டிருந்தோம்னா காலை எடுத்துடுறோம். எதனால? அவங்க நம்மளை அடிச்சிருவாங்க அப்படின்ற பயமா? இல்ல, அவங்களுடைய வயது, அவங்களுடைய அனுபவம். அதனால நம்ம என்ன பண்றோம்? வயதுல பெரிதானவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கிறோம் இல்லைங்களா? இப்போ அதை விட மரியாதைக்குரியவர் தேவன். இப்ப அவர் முன்னாடி நமக்கு வர்ற அவருடைய பிரசன்னத்துல நமக்கு வர்றதான அந்த ரெவரன்ஸ், அந்த கணம். இப்போ வர்ஷிப் டைம்ல இது நமக்கு காணாமலே போயிடுது, எங்கேயோ காணாம போயிடுச்சு. வர்ஷிப்லாம் எப்படி தெரியுங்களா வரும்? அப்படியே ஜாலியா பார்க்குக்கு போற மாதிரி வரும். ஓகே, சந்தோஷமா வாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கன்னு சொன்னோன்னா சந்தோஷமா வாங்க, சந்தோஷமா வரலாம். ஆனா தேவ சமூகம் ஆராதனைக்கு வரும்பொழுது ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? நம்ம கிட்ட கணத்தை எதிர்பார்க்கிறார். He expects respect and honor. அதை தர்றது தான் கர்த்தருடைய பயத்தின் ஆவி. மேபி இந்த காரியங்கள்லாம் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப தெளிவா இல்லைனாலும் யோசேப்புக்கு அந்த பயம் இருந்துச்சு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? போத்திபார் பாவத்தை செய்ய அழைக்கும் போது யோசேப்பு என்ன சொல்றாரு? தேவனுக்கு பயப்படுற நான் இந்த பாவத்தை, இந்த துணிகரமான பாவத்தை நான் எப்படி செய்யறது? நீ வேற ஒருத்தனுடைய மனைவி. அவர் அழகா சொல்றாரு, இங்க இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறாரு உங்க வீட்டுக்காரரு, ஆனா உன் மேல எனக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது, அதனால எனக்கு வராதுதான் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, எவ்வளவு நிதானமா பேசுறாரு. பேசிட்டு அவர் கர்த்தருக்கு பயந்ததுனாலே அந்த பாவத்தை செய்யாம, யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு மனுஷன் ஒருவேளை அவர் பயப்படாம இருந்திருந்தாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்ததுன்னா ஒட்டும் பைபிள் கதையே மாதிரி இருக்கும். யோசேப்பு உயர்த்தப்படலைன்னா யாக்கோபு காப்பாற்றப்பட்டிருக்க முடியாது. யாக்கோபு காப்பாற்றப்படலைன்னா அடுத்தது யெகூதான்ற சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒட்டுமொத்த வரலாறே மாறிடுச்சு. யாருடைய கீழ்ப்படிதல்? யோசேப்புடைய கீழ்ப்படிதல். யோசேப்பு தேவனுக்கு பயந்த பயம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனமும் மரியாதையும் அவர் ரொம்ப தெளிவுள்ளவரா அவர் இருந்திருக்கிறார் யோசேப்பு. நம்ம இன்னைக்கு கூட வாசிச்சோம் இல்லைங்களா? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் சங்கீதத்துல வாசிச்சோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுச்சுங்களா? யோசேப்பை புடமிட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் தேவன் மேல் இருக்கிறதான அந்த கணம். நிறைய நேரங்கள்ல இந்த கிருபையை பற்றி பேசுகிற நிறைய அந்த ஹைப்பர் கிரேஸ் டீச்சர்ஸ், கிருபை உபதேசக்காரர்கள், இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே கிருபை பத்தி பேசுறவங்க தான், ஆனா ஹைப்பர் கிரேஸ் பேசுவாங்க. கிருபை இருக்கிறனால என்ன வேணா பண்ணலாம் அப்படி இப்படின்லாம் பேசுறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க கவனிச்சிருக்கீங்களா? அவங்க வந்து அப்பான்லாம் சொல்ல மாட்டாங்க, டேடின்னு வாங்க.
அந்த மாதிரி கூப்பிடுறோம். அஃப்கோர்ஸ் நம்ம நெருக்கத்துல டேடின்னு கூப்பிடலாம். ஆனா நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன், டேடின்னு கூப்பிடுறவங்களுடைய போதனை எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ டேடி அப்பா ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இந்த ஹைப்பர் கிரேஸ் காரங்க என்னவோ எனக்கு பார்த்தோன்னே இந்த ஆவி உள்ள ஒத்து போகவே போகாது. நான் அவங்ககிட்ட அவ்வளோ பேசவே மாட்டேன். உங்ககிட்ட எல்லாம் பேசுறது வேஸ்ட்ரா அப்படின்னு நான் கிளம்பி வந்துடுவேன். ஸோ இவங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க கிரேஸ் கிருபை பத்தி பயங்கரமா பேசுவாங்க. கிருபை அப்படியே அக்குவர ஆணிவரே பவுல் கூட அப்படி பேச முடியாது, அப்படி இவங்க பேசுவாங்க வெளிப்பாடுகள். ஆனா ஒரு விஷயம், 7வது பரிமாணம், பரிசுத்த ஆவியினுடைய 7வது பரிமாணம் என்னதுங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க. கிரேஸ் ஹைப்பர் கிரேஸுக்கு ஒண்ணுமே புரியாது, அவங்க ஹைப்பர் ஆயிடுவானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஹைப்பர் கிரேஸ் டீச்சர்ஸ்க்கு புரியாத ஒரு விஷயம், the reverence and the respect that the Spirit of God gives through us. என் மூலமா எனக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தையும் மரியாதையும் எனக்குள்ள இருந்து அவர் செய்ய வைக்கிறார். பாத்தீங்களா? அந்த ஒரு பரிமாணத்தை நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்றதே கிடையாது, நிறைய பேருக்கு அது புரியறதே கிடையாது. சோ 7 காரியங்களை பார்த்திருக்கோம். அந்த பிக்சரை காமிங்க. அந்த ஃபர்ஸ்ட் காமிச்சோன்னே அந்த 7 தண்டு, அதுல மேல இருந்த 7 காரியங்களை பார்த்திருக்கோம். சோ நடுவுல நம்ம பார்த்து முன்னாடிப்பா முதலாவது என்னங்க? சென்டர்ல இருந்தது என்னதுங்க? கர்த்தருடைய ஆவி. அடுத்ததா ஞானத்தின் ஆவி, உணர்வின் ஆவி. அடுத்தது ஆலோசனையின் ஆவி, பலனின் ஆவி. அடுத்ததா அறிவின் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி. சோ 7 காரியங்கள். ஆனா 7வதா இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர். அது கடைசி வசனத்துல அப்படி இருக்கும். பட் கர்த்தருடைய ஆவியானவரில் இருந்து தான் இந்த 6 காரியங்கள் என்ன ஆகுதுங்க? முளைத்தெழும்புகிறது. சரிங்களா? இப்போ இந்த பழைய ஏற்பாட்டினுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இதை பார்த்துட்டோம். அடுத்து சுருக்கமாக இந்த 7 காரியங்களை புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கையின் மனிதர்களாக இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த 7 காரியங்கள் எப்படி பொருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாங்கப்பா அப்படியே பின்னாடி வாங்க. அந்த பிக்சர் இருக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம என்ன செய்ய போறோம்? இதனால் நான் என்ன கத்துக்க போறேன்? புதிய ஏற்பாட்டில் என்னுடைய நடைமுறை என்ன? சரி, இது ஏசப்பா மேல இது இருந்தது, ஓகே. ஏசப்பாக்குள்ள அந்த ஆவியானவர் இருந்தார், அதே ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், ஓகே. ஆனா இப்போ நான் இதுல அறிந்து கொள்ள போவது என்ன? அந்த 7 காரியங்களை நாம் பார்த்து நான் சுருக்கமாக முடிக்க போகிறோம். அடுத்த பிக்சர். இப்ப இதே பிக்சரை கொஞ்சம் வரைஞ்சுக்கோங்க, வேணும்னா நீங்க எழுதிக்கோங்க. பாருங்க, இதுல 7 காரியங்களை பார்க்கிறோம். இதுல அங்க நம்ம சென்டரா பார்த்தது என்னதுங்க? கர்த்தருடைய ஆவி. இங்க நம்ம பார்க்கிற இந்த புதிய உடன்படிக்கை, நம்ம எல்லாம் யாருடைய உடன்படிக்கையில் இருக்கிறோம்? ஏசப்பாவுடைய ரத்தத்தினால் ஆகிய என்ன உடன்படிக்கை? பழசா புதுசா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில நம்ம வந்த உடனே நடுவுல இருக்கிறது பாருங்க, நடுவுல போட்டிருக்கோம் குமாரத்துவ ஆவி. the sonship, the spirit of sonship. இதுதாங்க சென்டர். தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகன், தேவனுடைய மகள் அப்படின்ற உணர்வு உங்க மண்டையை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம ஒண்ணுத்துக்கும் உதவாதவங்கன்னு அர்த்தம். என்னுடைய எண்ணம் கர்த்தர் என்னை மீட்டிருக்கிறார்ன்றதுக்கான என்ன தெரியுங்களா? நான் அவருடைய மகன், நான் அவருடைய மகள், அவர் என்னுடைய அப்பா. இந்த உணர்வுல இருந்து தான், நல்லா கவனிக்கணும், எப்படி கர்த்தருடைய ஆவியிலிருந்து மற்ற 6 பரிமாணங்கள் வந்ததோ அதே போலதான் புதிய உடன்படிக்கையில நான் தேவனுடைய மகன் மகள் என்கிற உணர்வுல இருந்து தான் மற்ற 6 காரியங்கள் நம்ம அதை பார்க்க போறோம். என்ன 6 காரியங்கள்? மற்ற 6 காரியங்கள் நமக்கு புரியும், அப்பதான் சொல்றதே புரியும். இப்ப குமாரன் குமாரத்தி அப்படின்ற எண்ணம் இல்லைன்னா நான் சொல்ற வேற எதுவுமே உங்களுக்கு புரியாது. இப்ப எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைங்களா அங்க இருக்கிறீங்க? தேவன் அப்பான்னு கூப்பிடுறவங்க எத்தனை பேரு? உங்க சத்தம் பத்தாது, சத்தமா சொல்லுங்க. சூப்பர். அப்ப தேவனை நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம் இல்லையா? சரி, இப்போ இந்த குமாரத்துவ ஆவி, இப்போ இந்த குமாரத்துவ ஆவியிலிருந்து 6 காரியங்கள் வெளிப்படுகிறது. முதலாவது ஜீவனின் ஆவி. அந்த பிக்சரை காமிங்க, நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், அப்புறமா உங்களுக்கு விளக்கத்தை பார்ப்போம். ஜீவனின் ஆவி. அடுத்ததா ஞானத்தின் ஆவி. இங்கே ஒரு ஞானம் இருக்குது, அதை நம்ம வாசிக்க போறோம். அடுத்ததா பரிசுத்தத்தின் ஆவி. அடுத்தது கிருபையின் ஆவி. அடுத்ததா இந்த பக்கம் சத்தியத்தின் ஆவி, இந்த பக்கம் மகிமையின் ஆவி.
சரிங்களா? இந்த பிக்சர் நான் உங்களுக்கு மேபி சின்னதாக உங்களுக்கு அங்கே பார்க்க முடியாதுன்னு தெரியல. நான் இதில் வாட்ஸ்அப்பில் நான் இந்த 2 பிக்சரையும் அனுப்புகிறேன். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, 2 7 ஆவிகள். சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்டடி மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். நம்ம சபையில் எல்லாருமே இதை பற்றி தெளிவுள்ளவங்களா இருக்கணும். எங்கள் சர்ச்சில் இதெல்லாம் சொல்லவே இல்லைங்க அப்படின்லாம் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு வெளிப்படுத்துகிறார். காது இருக்கிறவன் என்ன பண்ணணும்? செவிடா இருக்கிறவன் கேட்காம போட்டோம். காது இருக்கிறவன் கேட்கட்டும், செவிடன் செவிடாவே இருக்கட்டும். சரிங்களா? சரி, இப்ப கவனிப்போம். இப்ப முதலாவது நாம் பார்க்கிறது குமாரத்துவ ஆவி. பார்ப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 15. சேர்ந்து வாசிக்கலாம் எல்லாரும். சேர்ந்து சத்தமா வாசிங்களேன். இந்த மொழியாக்கத்துல புத்திர சுவிகாரம் அப்படின்னு இருக்குது. அது சமஸ்கிருத வார்த்தை. ஆனா உண்மையான வார்த்தை என்ன அப்படின்னா குமாரன். புத்திரன் என்ன அர்த்தம்? பையன். சுவிகாரம்னா அந்த அந்த என்னது ஹியர்ஷிப்னு சொல்லுவோம். அந்த அப்பா கிட்ட இருந்து வர்ற பரம்பரையா தொடர்ச்சியா வர்றதுன்னு அர்த்தம். இப்ப குமாரனுடைய ஆவின்னு வச்சுக்கோ. எளிமையான ஒரு மொழியாக்கத்துல குமாரனுடைய ஆவி. இப்ப நீங்களாம் சொல்லலாம், உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? குமாரத்தியுடைய ஆவி. ஆண்கள் என்ன சொல்லுவீங்க? குமாரனுடைய ஆவி. இப்ப நான் அவர் என்னன்னு கூப்பிடுவேன்? எந்த டைம்லயும் நான் அவர் என்னன்னு கூப்பிடலாம்? அப்பான்னு கூப்பிடலாம். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அப்பாக்களிலும் பெர்ஃபெக்டான அப்பா யாரு? தேவன் மாத்திரம் தான், ஏசப்பா மாத்திரம் தான். அல்லேலூயா. சோ இப்ப இங்க முதலாவது நாம் பார்க்கிறோம், அவரை நம்ம எப்படி கூப்பிடுறோமா? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதான குமாரனுடைய ஆவியை தந்திருக்கிறார். இது பரிசுத்த ஆவியானுடைய இதுதான் சென்டர் பாயிண்ட்டுங்க. இந்த அடையாளத்தை நீங்க மறந்துட்டீங்க, எனக்கு தேவன் என்னுடைய அப்பா, நான் அவருடைய பிள்ளைன்றதை மறந்துட்டீங்கன்னா மண்டையில வேற எதுவுமே ஏறாது. இப்ப ரட்சிப்புக்குள்ள வந்த உடனே நம்ம முதல்ல என்னங்க சொல்றது? நம்ம என்ன சொல்றோம்? ரட்சிப்புக்குள்ள ஒரு மனுஷன் வந்த உடனே ஏசுதான் உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்றோமா? ஆமா தானே? ஏசப்பா உங்களை நேசிச்சனாலும் உங்களுக்கு ரத்தத்தை சிந்தினாரு, சிலுவையில மரிச்சாரு, இதான் சொல்றோமா? எதுக்காக சொல்றோம்? அப்போ உண்மையாலுமே உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் உங்களுடைய அப்பா. இந்த பூமியில இவங்க நமக்கு உருவம் தந்தவங்க. இப்ப என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் எனக்கு உருவம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா எனக்கு உயிர் தந்தவர் யாரு? என்னுடைய தேவன் தான். சோ இதுதான் இந்த விஷயத்தை நீங்க, இதுதான் சென்டர் பாயிண்ட். புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. சோ ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது நம்ம என்ன பாக்குறோங்க? அடுத்து எடுத்துக்கோங்கப்பா. அடுத்தது ஜீவனின் ஆவி. வாசிப்போம். ரோமர் 8:2. கொஞ்சம் சத்தமா வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. அப்படி இந்த டெக்ஸ்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து உயிர் தெழுந்ததினாலே இப்போ ஆவியானவருடைய இன்னொரு பரிமாணம் புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நமக்கு வெளிப்படுத்தப்படுதுங்களா? அது என்னதுங்களா? ஜீவனின் ஆவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஆத்துமா, நல்லா கவனிக்கணும், பாவத்திற்கு மரித்திருந்ததான என்னுடைய ஆத்துமாவை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருங்களா? உயிர்ப்பிக்கிறார். என்ன பண்றாருங்க? எல்லாம் என்ன சொல்லுங்க? உயிர்ப்பிக்கிறார். எனக்குள் ஜீவனை கொண்டு வருகிறார். நான் மரித்து போன நிலையில் இருந்தேன், ஆனால் இப்பொழுது எனக்குள்ளாக ஜீவனை கொண்டு வருகிறார். அந்த ஜீவனோடு இருக்கிறவங்க மாத்திரம்தான் கர்த்தர் பேசுற வார்த்தையை கேட்க முடியும். மற்றவங்க எல்லாம் செத்து போனவங்களா அப்படியே பேன்னு கிடப்பாங்க. ஒண்ணுமே மண்டையில ஏறாது. தூக்கம் வரும். தூக்கம் வருதுன்னா ஆவியானுடைய கிரியைகள் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். நான் அப்படிதான் சொல்லுவேன். வேற என்ன சொல்றது உங்களை? தேவனுடைய ஆராதனையில தூக்கம் வருது. நான் கதை சொன்னா தூக்கம் வரலாம். வீட்டுல குழந்தைக்கு எப்ப கதை சொல்லுவோம்? மாமா தூக்கம் வருதுமா, கதை சொல்லுங்கம்மா அப்படின்னு உடனே என்ன பண்ணுவோம்? கதை சொன்ன உடனே குழந்தை தூங்கிருதா? ஒருவேளை நான் நினைக்கிறேன் சின்ன வயசுல நமக்கு அப்படி சொல்லி சொல்லி பழகுனால இங்கேயும் உங்களுக்கு கதை சொல்ற மாதிரியா இருக்குது. சரி கவனிங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, மரித்து போன நிலைமையில இருந்தோங்க. இப்ப உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தா உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க, உங்களுக்குள்ள செத்து போன அந்த காரியம் இருக்குதா, இல்ல தேவனுடைய ஜீவனின் ஆவி இருக்குதான்னு உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. சோ இப்ப ஜீவனின் ஆவி என்ன பண்ணுதுங்களா? மரித்து போன நிலைமையில் இருக்கிற என்னுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. இது 2வது பரிமாணம். வேங்க முடிப்போம். 3வது பரிமாணம் என்னதுங்க? அடுத்தது ஞானத்தின் ஆவி. இங்க கொடுக்கப்படுகிற ஞானம் என்ன? எபேசியர் 1:17 வாசிப்போமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நாம் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. போதும் அப்படின்னு பவுல் ஜெபிக்கிறாரு.
என்ன ஜெபிக்கிறாருங்க? தேவனுடைய மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானம். இப்ப நம்ம என்ன ஞானத்துக்காக ஜெபம் பண்ணோம்? தேவனை அறிந்து கொள்ளுகிற ஞானம். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம பழைய ஏற்பாட்டுல ஜீசஸ் மேல இருந்த அந்த ஆவியை பற்றி ஏசாயா சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஞானத்தின் ஆவி அப்படின்னாரு. அந்த ஞானம், அந்த அறிவு எதை பற்றி வெளிப்படுத்தினுச்சு? பிதாவை பற்றி ஏசப்பாவுக்கு வெளிப்படுத்துச்சு இல்லைங்களா? இப்ப அதே மாதிரி இப்ப நமக்கும் என்னதான் சொல்றாரு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல்? அதான் சொல்றாரு, ஞானத்தின் ஆவி. உங்களுக்கு தேவனை பத்தி உங்களுக்கு தெரியணும். நீங்க உலகத்துல எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சு 15,000 நீங்க PhD டிகிரி வாங்கினாலும் தேவனை பற்றி உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னா அது அந்த அறிவும் அந்த ஞானமும் ஒன்றுத்திற்கும் உதவுவதே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா நீங்க இப்ப கற்றுக்கொள்ளுகிற இந்த ஞானம், இந்த அறிவை தான் எங்க போய் தொடர போறோம்? நித்திய வாழ்க்கையில தேவனோடு கூட போய் நாம் தொடர போறோம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சோ ஞானத்தின் ஆவி மூணாவதா நாம் பார்க்கிறது. அடுத்து நான்காவதா பரிசுத்தத்தின் ஆவி. சேர்ந்து வாசிப்போம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை. இப்போ ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். இப்போ ஆவியானுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பரிமாணம் என்னதுங்க? பரிசுத்தம். சோ பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க கண்டிப்பா என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் மற்ற கிரியைகள் ஒருவேளை நம்ம செஞ்சாலும், ஒருவேளை மாம்ச கிரியை நம்மளே அறியாம ஒரு சில காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லை அதை செஞ்சுட்டாலும் உடனடியா ஆவியானவர் எதை கன்விக்ட் பண்ணுவாரு? என்னத்தை உணர்த்துவார் தெரியுமா? டேய், பரிசுத்தம் இல்லாததை என்ன பண்ணிருக்க நீ செஞ்சிருக்க, உடனடியே மனம் திரும்பு, உடனடியே ஒப்புரவாகு, உடனடியே மன்னிப்பு கேளு. ஏன்? இது எதனுடைய பரிமாணம்? பரிசுத்த ஆவியானுடைய அந்த பரிசுத்தம் என்கிற பரிமாணத்துல ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்ன பண்றாருங்க? கிரியை செய்கிறார். அடுத்ததை நாம் பார்க்கிறது கிருபையின் ஆவி. வாசிப்போமா? எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். யோசிச்சு பாருங்களேன். ஏசப்பாவை நல்லா தெரியும், ஏசப்பாவை நல்லா தெரியும், வசனம்லாம் நல்லா வாசிச்சிருப்போம், சண்டே கிளாஸ்ல இருந்து கூட நம்ம இங்க வந்திருப்போம். ஆனா ஏதோ உலக பிரகாரமான காரியத்திற்காக இயேசுவை நான் வேண்டான்னு சொல்லி மறுதலிக்க மாட்டேன். இயேசுதான் தெய்வம்லாம் சொல்லுவேன். ஆனா ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்ப ஏசப்பாவை விட்டு தூரம் போனவங்க, இப்ப நம்ம சர்ச்சில் இருந்து நிறைய பேர் தேவனுக்கு கீழ்ப்படியாம போயிருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட போய், ஏங்க இயேசு கடவுளே இல்லையா அப்படின்னு, ஐயோ அப்படிலாம் கிடையாது, இயேசுதான் கடவுள், அப்புறம் என் சர்ச்சுக்கு வரல, எனக்கும் அவங்களுக்கு ஒத்து போகலன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய நான் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலன்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? கிருபையின் ஆவியினுடைய அந்த அதாவது ஆவியினுடைய ஒரு பரிமாணம் உங்களுக்கு கிருபையை உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. எப்பா காட்ஸ் கிரேஸ் உன் மேல இருக்குதுப்பா, தப்பு பண்ணாத, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகாத, தேவனுடைய வார்த்தை சொன்னா உடனே செய்யி அப்படின்றத உணர்த்துற யாரு? ஆவியானுடைய ஒரு பரிமாணம். அது பேர் என்னதுங்க? அந்த பரிமாணம் பேர் என்னது? கிருபையின் ஆவி. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது தப்பு செய்யும் போது உணர்த்துவாரு, தப்பு செய்யும் போது அவரு கண்டித்து உணர்த்தி கேட்பாரு. மனுஷன் மூலமா கேட்கலாம், வசனத்தின் மூலமா கேட்கலாம். அதையும் அசட்டை பண்ணிட்டு போனேன் அப்படின்னா அப்படிப்பட்டவங்கள தான் சொல்றாரு. அப்படிப்பட்டவங்கள தான் எபிரேயர்ல வாசிக்கிறோம், கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினை. இப்போ தேவனை மறுதலிச்சு போனவங்க மனம் திரும்பி வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க அதே பாவத்துல நான் செஞ்சது கரெக்டியா, அவங்க பண்ணதெல்லாம் தப்பு, நான் செஞ்சது கரெக்ட் அப்படின்னு ஒருவேளை இருந்தாங்கன்னா கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான்களாய் இருப்பார்கள். அப்ப கிருபை எதற்காக கொடுக்கப்படுது? கிருபையின் ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்படுறாரு தெரியுங்களா? தப்பு செய்யும் போது உடனடியாக உணர்த்தப்பட்டு உடனடியாக என்ன ஆகணுங்க? தேவனிடத்துல வரணும், தேவனுடைய வார்த்தையின் இடத்துல வரணும், தேவனுடைய சமூகத்துல வந்து ஒப்புரவாகணும். இதற்காக தான் கிருபையின் ஆவி. கிருபை நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டு தப்புக்கு மேல தப்பு செய்யறதுக்காக கிருபை கொடுக்கப்படல. கிருபையின் ஆவியானவர் உணர்த்துதலை தருகிறவர். அவர் நமக்குள்ள இருந்து தேவனை விட்டு விலகும் போது மனம் கசந்து அழுகிறதுக்கு எனக்குள்ள ஒரு உணர்வை தருவார். மனம் கசந்து அழுவோம், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டனே, ஏசப்பாவை மறுதலிக்கல, ஆனா ஏசப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நான் செஞ்சிட்டனேன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு உணர்வை தருவார். இதுதான் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அவருடைய பரிமாணம் என்னதுங்க? கிருபையின் ஆவி. சோ கிரேஸ் இருக்கும்போது, கிருபை இருக்கும்போது அங்க நம்ம
நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? தேவனுக்குள்ளாக வளருவோம், உணர்த்தப்பட்டு கொண்டே இருப்போம். நம்ம தவறுனாலும் உடனடியா உணர்த்தப்பட்டு பரிசுத்த பாதையில நடத்துறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதுமான இருக்கிறார். அடுத்ததா என்னருங்க? சத்தியத்தின் ஆவி. சத்தியத்தின் ஆவி வாசிப்போம். யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் இப்ப சத்தியம் அப்படின்னு சொல்றத நம்ம கவனிக்கணும். இந்த வசனத்தை ஏற்கனவே படிச்சிருக்கோம். சத்திய ஆவியானவர் அப்படின்னு நம்ம ஒரு பாட்டெல்லாம் நம்ம பாடுறோம். ஆனா இந்த ஆவியானுடைய ஒரு பரிமாணம் தான் இது. ஆவியானவருடைய ஒரு டைமென்ஷன், 6th டைமென்ஷன் இது. இதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க இந்த சத்திய ஆவியானவர் எல்லாம் இருக்குது. கடைசி 2 லைன் பாருங்க. தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி. அவர் என்ன கேள்விப்பட்டிருக்கிறாரு? அவர் எதை கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு? எங்க இருந்தார் அவர்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்களேன். பரலோகத்துல இருந்தார். கரெக்டா? மூவரும் ஒன்றாக தான் இருந்தாங்க. அப்போ அங்க என்ன பேசினாங்களோ, பரலோகத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய கான்வர்சேஷன்ல என்னென்னலாம் இருந்துச்சோ அதுதான் கேள்விப்பட்டவைகள். அவைகள் எல்லாவற்றையும் வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். இந்த ரெவலேஷன் ரொம்ப ஒரு பெரிய காரியங்க. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஒரு 5 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் முடிக்கிறேன், நல்லா தெளிவாக கவனிங்க. இதை நம்ம ப்ரோக்ரசிவ் ரெவலேஷன் அப்படின்னு சொல்றோம். ப்ரோக்ரசிவ்னா என்னன்னா முன்னேற்ற பாதையில் வெளிப்பாடுகள், நம்ம முன்னோக்கி போவதற்கான வெளிப்பாடுகள். சரி, இப்போ நம்ம சபையில் நிறைய இந்த ஆவிக்குரிய காரியங்கள் பற்றி நிறைய ஆவிக்குரிய காரியங்கள்னா இந்த ஸ்பிரிட்ஸ், ஆவி மண்டலத்தில் இருக்கிற நிறைய அசுத்த ஆவிகளை பற்றி, மறைந்திருக்கிற காரியங்கள், அதை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? கவனிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம போதனையில் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட காரியம், இந்த காரியம்லாம் ஏன் பைபிளில் வெளிப்படையா ஏன் எழுதப்படலை? இப்போ நீர்நிலை ஆவின்னு ஒன்று சொல்றீங்க, அந்த நீர்நிலை ஆவின்னு ஏன் பைபிளில் எழுதப்படலை அப்படின்னா இதுதான் நம்ம ப்ரோக்ரசிவ் ரெவலேஷன் சொல்றோம். இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ கிபி 70கள் 80களிலே பவுல் இந்த வசனங்கள் எழுதும் போதோ, மத்தேயு, மார்க்கு, லூக்காலாம் இந்த வசனங்கள் எழுதும் போதோ, அப்போ அவங்க ஏசப்பாவை பத்தி என்ன கேள்விப்பட்டாங்களோ, ஏசப்பாவை பார்த்து என்ன கற்றுக்கொண்டாங்களோ, அப்போ ஆவியானவரால என்ன நடத்த உணர்த்தப்பட்டாங்களோ அந்த வெளிப்பாடுல அவங்க எழுதினாங்க. ஆனா இப்போ வர 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 தேவனுடைய வருகை சமீபமா இருக்கிறனால பிசாசு என்ன பண்றான்? அதிகமா அவனுடைய கிரியைகளை செய்யறான் இல்லைங்களா? சோ அவனுடைய செயல்பாடுகளையும் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இது பேர் தான் என்னதுங்க? ப்ரோக்ரசிவ், அதாவது வெளிப்பாடுகள். இதுதான் சத்தியம்னு நம்ம சொல்றோம். இப்ப நிறைய நேரங்கள்ல நம்ம பேசுற இந்த சத்தியங்களை நிறைய பேர் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. என்னங்க சும்மா எல்லாத்துக்கும் ஆவி ஆவின்றீங்க, அது எல்லாம் வந்தா ஆவி போனா ஆவி, எல்லாத்துக்கும் அஸ்தாவி அசுத்தாவின்னா என்னதாங்க அப்படின்வாங்க. ஸோ உங்களுக்கு வெளிப்பாடுகள் அவ்வளோதான், உங்களுக்கு அது புரியல அவ்வளோதான். மேபி கர்த்தர் உங்களுடைய கண்களை திறக்கணும்னு நம்ம ஜெபிக்க தான் முடியும், நம்ம யாரையும் போய் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுல் கிட்ட பேசின அதே ஆவியானவர் இப்ப பேசுறாரு. ஆனா இப்ப எதை பத்தி பேசுறாரு தெரியுமா? அன்னைக்கு பவுலுக்கு கூட புலப்படாத அநேக காரியங்கள் இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்றார்? தேவ பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சோ இங்க பவுலை காட்டிலும் நான் பெரியவன், நான் ஒரு பைபிள் எழுதுறேன், புக் எழுதுறேன்றதுக்கு மேன்மை பாராட்டலுக்காக அல்ல. தேவ பிள்ளைகள் மீட்படைய வேண்டும், தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், இருளின் ஆதிக்கத்திலிருந்து பிள்ளைகள் வெளிச்சத்திற்குள்ளாக வர வேண்டும். இதற்காக தான் கர்த்தர் வெளிப்பாடுகளை தரார். இங்க மேன்மையா பேசுறதுக்காக சிமிர்னா ஆலயம், இங்க நம்மளுடைய ஊழியத்துல பெரிய காரியம் பேசுறோம் அப்படின்றத புகழ்ச்சிக்காக கிடையாது. எப்படியாவது இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்க வேண்டும். இதற்காக தான் கர்த்தர் ப்ரோக்ரசிவ் ரெவலேஷன், முன்னேற்ற பாதையிலே நாட்கள் ஆக ஆக, வருடங்கள் ஆக ஆக, எத்தனையோ 1000 வருடங்கள் கழித்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதே வசனம் தான். ஆனா அந்த வசனத்தினுடைய புரிதலை ஆவியானவர் வேற பரிமாணத்துல நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப இன்னும் மேபி ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னும் 100 வருஷம் கழிச்சு இதே பைபிள் தான், இது மாறாது. இதிலிருந்து ஆவியானவர் அந்த காலத்திற்கு தேவையான ஒரு வெளிப்பாடை நிச்சயம் தருவார். சொல்றது புரியுதுங்களா? சோ வசனம் மாறலங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வசனத்தை விட்டு வெளியவும் போல, வசனத்துல தான் இருக்கிறோம். ஆனா வசனத்திலிருந்து ஆவியானவர் பேசுகிற வெளிப்பாடுகள் ஒவ்வொரு காலத்திலும்
நம்மை தேவராஜ்யத்துக்கு நேராக உணர்வுள்ளவர்களாக வெளிச்சத்தில் நிற்கும்படி, கிருபையில நிலைத்திருக்கும்படி, தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படி நம்மை முன்னேற்ற பாதையில் நடத்தி செல்கிறது. இதுதான் சத்திய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப சத்திய ஆவியானவர் என்ன பண்றாரு? பைபிள்ல இருந்து மறைஞ்சிருக்கிற காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துறார். அதுதான் ட்ரூத். ஏன்னா அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஏற்கனவே திரியேக தேவன் பரலோகத்திலிருந்து அவர் அவர் எதை கேள்விப்பட்டிருப்பாரு? பிதாவானவர், குமாரன், ஆவியானவர் 3 பேரும் என்ன பேசினாங்களோ, அவங்களுடைய டிஸ்கஷன்ல என்ன இருந்துச்சோ அது எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு தடவையும் பைபிள் எடுக்கும் போது இது இந்த அச்சிட்டு இருக்கிற இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தை மாத்திரம் சத்தியம் இல்லை, இந்த வார்த்தைக்கு உள்ள இருக்கிறதான ஆவியானவர். ஹல்லேலூயா. அவரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சத்தியம் சொல்றோம். கடைசியா மகிமையின் ஆவி. சேர்ந்து வாசிப்போம். 1 பேதுரு 4:14 சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆவியானுடைய கடைசி பரிமாணம் என்னதுங்க? மகிமையின் ஆவி. அவர் உங்க மேல இருக்கும்போது இந்த உலக மக்கள் உங்களை ஏளனம் செய்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய தோற்றத்தை பார்த்து ஏளனம் செய்யலாம், என்னுடைய படிப்பை பார்த்து ஏளனம் செய்யலாம், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய வேற ஏதாவது காரியங்களை வச்சு என்னை ஏளனம், என்னை கிண்டல் அடிக்கலாம். ஆனா என் மேல் ஆவியானவர் தங்கி இருக்கிறாரா? இதுதான் கேள்வி. Is the spirit of the Lord upon me? என் மேல் ஆவியானவர் இருக்கிறாரா? எனக்குள் இருக்கிறாரா? எனக்குள் இருந்து என் மேல் தங்கி இருந்தார்னா கண்டிப்பா என் வாழ்க்கையில என்ன வெளிப்படும்? மகிமை வெளிப்படும். மகிமையின் ஆவியின் பரிமாணத்தை நான் வெளிப்படுத்த முடியும். மேபி அது எல்லா மனுஷங்களும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு கண்ணே தெரியாது. கண்ணு தெரியாதவங்க கிட்ட போய் நீங்க கண்ணு முன்னாடியே டார்ச் அடிச்சாலும் அவனுக்கு ஏதாவது தெரியுமா? அவனுக்கே கண்ணு தெரியாது. அப்போ நம்மக்குள்ள இருக்கிற மகிமையை எல்லாரும் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. சொல்றது புரியுங்களா? நல்லா உங்க மனசுல ஏத்திக்கோங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேவ மகிமையை எல்லாரும் பார்த்து எல்லாரும் அங்கீகரிக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. குருடா இருக்கிறவன், ஒரு சிலர் குருடாவே இருக்கணும்னா அவன் அப்படிதான் இருப்பான். அவன் முன்னாடி நீங்க என்ன வெளிச்சம் போட்டாலும் வெளிச்சம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா தேவ பிள்ளைகள், கண்கள் திறக்கப்பட்டவங்க உங்களுக்குள்ள இருக்கிற மகிமையை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அதுதான் இங்க பேதுரு சொல்றாரு. உபத்திரவங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டு இதெல்லாம் பண்ணா பாக்கியவான்கள். ஏன்னா உங்க மேல யார் இருக்கா? ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்குள்ள இருந்து என்ன காரியத்தை வெளிப்படுத்துறாரு? மகிமையின் ஆவி என்கிறதான பரிமாணத்தை, அந்த டைமென்ஷன் உங்களுக்கு இருந்து வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த பிக்சர் போங்கப்பா, அந்த செகண்டா நம்ம காமிச்ச பிக்சர். எஸ், எல்லாரும் எழுந்துச்சு நிக்கலாமா? இப்ப நம்ம தேவ சமூகத்துல நம்ம கேட்க போறோம். சோ முதலாவது எங்க இருந்து ஆரம்பிக்குதுங்க? சென்டரா இருக்கிறது என்ன சொன்னேன்? குமாரன் என்கிற ஆவி, குமாரத்துவ ஆவி. முதலாவது நீங்க உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு பார்க்கணும். நான் சர்ச்சுக்கு எதுக்கு வந்துட்டு போறேன்? உண்மையாலுமே தேவனுடைய பிள்ளையா நான் இருக்கிறேன்னா? அவர் அப்பான்னு நான் கூப்பிடலாம், ஆனா அவர் என்னை பிள்ளைன்னு கூப்பிடுறாரா ஒவ்வொரு நாளும்? இந்த உறவுல நான் இருக்கிறேன்னா? இந்த உறவு சரியா இருந்துச்சுன்னா, அப்பாவுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு சரியா இருந்துச்சுன்னா, மற்ற 3 காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆவியினுடைய பரிமாணங்கள் உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். இதற்காக நீங்க ஜெபிக்கணும் பிரியமானவர்களே. இந்த பிக்சரை நான் உங்களுக்கு கண்டிப்பா வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நீங்க கண்டிப்பா இதை கேளுங்க, ஜெபிங்க. இதுக்காக ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து கண்டிப்பா இந்த காரியங்களை வெளிப்படுத்துவார். நம்ம எதுல குறைவுபட்டிருக்கிறோம், ஆவியானுடைய எந்த பரிமாணத்துல நமக்கு இன்னும் வளர்ச்சி தேவை, நம்ம ஜெபிக்கணும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்ததான அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறாரு. அன்னைக்கு அவருக்கு தேவைப்பட்ட பல காரியங்களை ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளிருந்து வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நமக்கு தேவைப்படுகிற காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளிருந்து அவர் வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். இதற்கு ஆயத்தமா இருக்கிறவங்க இந்த நாள்ல கண்களை மூடி ஜெபிங்க. எல்லாரும் நம்ம தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஏசப்பாவின் இடத்துல நம்ம கேட்க போறோம். ஏசப்பா, எனக்காக ரத்தம் சிந்தி அப்பா என்னை மீட்டு கொண்டு புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே என்னை அப்பா தேவனுக்கு மகனாய் மகளாய் மாற்றி இருக்கிறீர். நாங்கெல்லாம் யார் அப்பா? எங்களை நினைக்கிறதுக்கு நாங்க ஏமாத்துறோம் அப்பா. நாங்க வாக்குத்தத்தத்தின் பிள்ளைங்க கிடையாது. நாங்க ஆபிரகாமின் சந்ததியில பிறந்தவங்க கிடையாது. நாங்கெல்லாம் புறஜாதிகள். ஆனாலும் எங்களை தேடி எதனால் நீர் வந்தீர் அப்பா? உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டதனால் அல்லவா? அந்த ரத்தத்தினாலே எங்களை உமக்கு பிள்ளைகளாய் விலைக்கிரயமாய் எங்களை உமக்கு சொந்தமாக மாற்றி இருக்கிறீர். உம்முடைய ஆவியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த ஆவியின் பரிமாணங்களை குறித்து இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த குமாரத்துவ ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது அநேக காரியங்கள், ஆவியனுடைய பல பரிமாணங்களை நாங்கள்
அறிந்து கொள்ளுகிறோமே. ஆகையினால் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆவியானுடைய அந்த நிறைவினாலே நாங்கள் நிரம்பி இருக்கவும், எங்களுக்குள்ளாக இருந்து கர்த்தருடைய அந்த அந்த ஜீவனின் ஆவி, ஞானத்தின் ஆவி, பரிசுத்தத்தின் ஆவி, கிருபையின் ஆவி, சத்தியத்தின் ஆவி, மகிமையின் ஆவி எங்களுக்குள்ளாக இருந்து பல பரிமாணங்களிலே வெளிப்பட எங்களை நாங்களே முழுவதுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே அப்பா இந்த வார்த்தையை நாங்கள் வெறுமனை கேட்டுவிட்டு இந்த இடத்தை விட்டு சும்மா வெறுமையா போகாம உண்மையாலுமே குமாரத்துவ ஆவி உடையவனாய் நான் இருக்கிறேனா என்பதை நான் ஆராய்ந்து அறிந்து பார்த்து ஆவியினுடைய மற்ற பரிமாணங்களிலே நான் வளருவதற்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். தீர்மானம் எடுப்பீங்களா? எத்தனை பேர் ஏசப்பா கிட்ட கேட்க போறீங்க, ஏசப்பா நீங்க இன்னைக்கு என்கிட்ட பேசின இந்த வார்த்தைகளின்படி இந்த பரிமாணங்களில் எல்லாம் ஆவியானுடைய இந்த காரியங்களில் எல்லாம் நான் வளர என்ன நான் இப்போ ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய இருதயத்தை நான் தேவனுக்கு நேரம் உயர்த்துறேன். இப்போ ஆவியானவர் என்ன முழுசுமா ஆளுகை செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆனா உங்களுடைய பரிமாணங்கள் இன்னும் என் லைஃப்ல நான் பார்க்க முடியல. ஆனா இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர், அதே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எனக்குள்ளாக இருந்து இத்தனை காரியங்களையும் எனக்கு கற்றுக் கொடுக்க, இத்தனை காரியங்களை நாங்கள் வளர கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரை உம்முடைய உணர்த்துதல்களுக்கு எப்பவும் கீழ்ப்படியவும், எப்பொழுதும் உமையே சார்ந்திருக்கும் உம்முடைய சத்திய வார்த்தைகளிலிருந்து நீர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளுக்கு உணர்வுள்ளவர்களாய் எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையே நாங்கள் கேட்க, வாசிக்க, தியானிக்க, அது எங்களுடைய இருதயத்திற்கும் எங்களுடைய ஆத்மாவிற்கும் உணவாய் மாற இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும். இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய மகிமையின் பிரசனம் நிறைந்திருப்பதாக. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் அநேகமா இருக்குதப்பா. இந்த உலகத்துல நாங்க கடைசி நிமிஷம் வரைக்கும், எங்க ஜீவன் போற கடைசி நொடி வரைக்கும் உங்களை பற்றி அறிவுதுல, உங்களை பற்றி அறிந்து கொள்றதுல நாங்க குறைஞ்சு போயிடவே கூடாதப்பா. ஆகையினால் அந்த ஏக்கத்தையும் அந்த தாகத்தையும் அந்த பசியும் எங்களுக்கு உண்டாக்குங்க. உங்களை மாத்திரம் சார்ந்து கொள்ள உதவி செய்யும். எல்லா துதியும் கனமும் மகியும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்த வாரம் நமக்கு திருவிருந்து இருக்குது. ஆயத்தத்தோடு